Hello, my dear students. Yes, I hope you are preparing good for your May 2025 exams. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட்ல ரொம்ப முக்கியமான சாப்டர் அதுதான் ரேஷியோ அனாலிசிஸ். இந்த சாப்டருக்கு இன்னும் அந்த சாப்டரோட பேர் வந்து ஃபைனான்சியல் அனாலிசிஸ் அண்ட் பிளானிங், பட் இட் இஸ் ஆல்சோ சிம்பிளி கால்ட் அஸ் ரேஷியோ அனாலிசிஸ். இது ரொம்ப முக்கியமான சாப்டர். ஒய்? பிகாஸ் ஃபார் ஆல் தி எக்ஸாம்ஸ் we are getting 8 to 10 marks on an average. எல்லா எக்ஸாம்ஸ்லையும் 8 to 10 மார்க்ஸ் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் சாப்டர்ல இருந்து மட்டும் எல்லா எக்ஸாம்ஸுக்கும் கேட்குறாங்க. இந்த எக்ஸாம்ஸ்ல வந்து ரேஷியோ அனாலிசிஸ் இல்லாம கொஸ்டினே இருக்காது. அவ்வளோ இம்பார்ட்டன்டான சாப்டர் அண்ட் இட்ஸ் வெரி ப்ராக்டிக்கல் சாப்டர். நாட் ஓன்லி இந்த எக்ஸாமினேஷன் பெர்ஸ்பெக்டிவ், பட் நீங்கள் ஆஃபீஸ் போனால் கூட ஆர்டிகல்ஷிப் இல்லை வந்து ஆஃபீஸ் போனால் கூட ஷெட்யூல் 3 ஃபார்மேட் இருக்குது இல்லையா, ஃபார் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் அண்ட் லிமிடெட் கம்பெனிஸ். அந்த ஷெட்யூல் 3 ஃபார்மேட்ல கம்பெனிஸ் ஆக்ட் போன ஃபைனான்ஷியல் இயர்லேருந்து என்ன மேண்டேட் பண்ணிட்டான் அப்படின்னா, private limited companies or limited companies who is required to prepare financials as per schedule 3 must comply the ratio analysis அப்படின்னு ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கான். அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸுக்கு தேவையான 10 முக்கியமான ரேஷியோஸ் வந்து அந்த ஷெட்யூல் 3 ஃபார்மேட்ல இருக்கணும். அந்த மாதிரி ஒரு முக்கியமான அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கான். அதனாலையும் கூட இந்த சாப்டர் வந்து ப்ராக்டிக்கலாகவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான சாப்டர். ஓகே, இட்ஸ் டைரக்ட்லி கோயிங் டு ரேஷியோ அனாலிசிஸ். ரொம்ப இம்பார்ட்டன்டான சாப்டர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரேஷியோனா என்ன சார் அப்படின்னா, ரேஷியோ இஸ் டிஃபைன்ட் அஸ் த இண்டிகேட்டட் கோஷியன்ட் ஆஃப் டூ மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் ஹேஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ ஆர் மோர் திங்ஸ். இது என்ன சார்? ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் ரேஷியோனா என்னன்னு பார்க்க. ரேஷியோனா சிம்பிளா பார்க்க. ரேஷியோனா என்னன்னா, ஏதாவது ரெண்டு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸை நம்ம டிவைட் பண்ணும்போது ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதாவது கோஷியன்ட் என்ன அப்படின்னா, ஏதாவது டூ நம்பர்ஸ் a டிவைடட் பை b போட்ட ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இல்லையா, இந்த ரிசல்ட் தான் என்னது? கோஷியன்ட். ஓகேவா? ஸோ அப்போ ரேஷியோ அனாலிசிஸ் என்ன அப்படின்னா, ரெண்டு மேத்தமெட்டிக்கல் டேர்ம்ஸ், இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம், இந்த ரெண்டு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸை டிவைட் பண்ணி வரக்கூடிய ஒரு கோஷியன்ட் தான் என்னது? ரேஷியோ. ஓகே சார், ரெண்டு நம்பர்ஸை டிவைட் பண்ணும்போது we get one number, அதுதான் என்னது? ரேஷியோ. ஓகே, இந்த நம்பர் என்ன சொல்ல வருது அப்படின்னா, இட் இஸ் a ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ ஆர் மோர் திங்ஸ். அப்படின்னா இந்த ரேஷியோ வந்து அந்த ரெண்டு நம்பர்ஸ் அல்ல ரெண்டு திங்ஸோட ரிலேஷன்ஷிப்பை சொல்லக்கூடியது மாதிரி இருக்கும். அதுதான் என்னது? ரேஷியோ அனாலிசிஸ். ஓகே, ரைட் சார். So a single accounting figure by itself may not communicate any meaningful information, but when expressed relative to some other figures, it may provide some significant information. இது என்ன சார்? ரொம்ப சிம்பிள். என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க இப்போ ஒரு பேலன்ஸ் ஷீட்டை அனலைஸ் பண்றீங்க. பேலன்ஸ் ஷீட்டை அனலைஸ் பண்ணும்போது ஒரு சிங்கிள் ஃபிகரை பாக்குறீங்க. இப்போ வந்து ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், அது ஒரு சிங்கிள் ஃபிகர். அதுக்கப்புறம் வந்து டிபென்ச்சர்ஸ், அது ஒரு சிங்கிள் ஃபிகர். இந்த ரெண்டு சிங்கிள் ஃபிகரையும் தனித்தனியா பார்க்கும்போது அது எந்த ஒரு மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷனே கொடுக்காது. ஓகே, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 1 lakh, ஓகே, டிபென்ச்சர்ஸ் 10 lakhs, அந்த மாதிரி ஒரு சிங்கிள் நம்பர் தான் இருக்கும். பட் இந்த ரெண்டு நம்பரையும் ரிலேட் பண்ணி பார்க்கும்போது, சேர்த்து பார்க்கும்போது நமக்கு ஒரு மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதுதான் என்னது? இந்த ரேஷியோ அனாலிசிஸ். அப்போ ஒரு சிங்கிள் அக்கௌண்டிங் ஃபிகர் தனியா பார்க்கும்போது it may not communicate any meaningful information, but when expressed relative to some other figures, வேற ஒரு ஃபிகரை கூட சேர்த்து பார்க்கும்போது it provides some significant information. எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்போ equity ஷேர் கேபிட்டல் வந்து 1 lakhs இருக்கு. எவ்வளவு? 1 lakhs. ஓகே, அண்ட் லோன் வந்து 5 lakhs இருக்கு. ஓகே, ஸோ இந்த ரெண்டு தனித்தனியா பார்க்கும்போது நமக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கிடைக்காது. ஸோ equity 1 lakhன்னு தெரியும், லோன் 5 lakhs. ஆனா இந்த ரெண்டையும் ரிலேட் பண்ணி பார்க்கும்போது நம்ம என்ன கிடைக்கும்னா டெட் ஈக்விட்டி ரேஷியோ கிடைக்கும். டெட் ஈக்விட்டி ரேஷியோ. அப்ப டெட் ஈக்விட்டி, இந்த லோனுங்கிறது என்னது? டெட். ஓகேவா? அப்ப டெட் டிவைடட் பை ஈக்விட்டி அப்படி போடும்போது நமக்கு 5/1, which is 5:1 அப்படிங்கிற ரேஷியோ கிடைக்கும். ஓகேவா? இப்ப நம்ம பாக்குறோம், ஆமா, ஈக்விட்டியை கம்பேர் பண்ணும்போது டெட் வந்து 5 times ஜாஸ்தியா இருக்குது. கரெக்டா? அப்ப இட் இஸ் ஏ ரிஸ்கி பிசினஸ். இந்த பிசினஸ் வந்து ரொம்ப ரிஸ்கியா இருக்குது அப்படின்னு நமக்கு ஒரு மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த ரேஷியோ அனாலிசிஸ். சிங்கிளா ஒரு நம்பரை பார்க்கும்போது நமக்கு எந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்காது, பட் அந்த ரெண்டு ரிலேட் பண்ணி பார்க்கும்போது we get a meaningful information. ஓகேவா? ஸோ அதுதான் இந்த ரேஷியோ அனாலிசிஸ். அண்ட் இந்த சாப்டர்ல ஃபுல்லாவே நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒன்லி த ஃபைனான்சியல் அண்ட் அக்கௌண்டிங் ரேஷியோஸ் மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம். வேற எதுவுமே நம்ம பார்க்க போறது கிடையாது. ஓகே, ஸோ இதுதான் முக்கியமான பாயிண்ட். இந்த
ரேஷியோ அனாலிசிஸ்க்கான டேட்டா எங்க இருந்து சார் கிடைக்கும் அப்படின்னா we get the data for this ratio analysis from annual reports, from interim financial statements. annual reports என்ன சார், வருஷம் ஒரு கம்பெனி வந்து ஆடிட் பண்ணதுக்கு அப்புறம் they have to submit their annual reports to the shareholders. ஓகேவா, அதான் என்னது annual report. interim financial statementsனா இப்போ 3 months ஒரு காலோ 6 months ஒன்ஸோ அவங்க ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதான் என்னது interim financial statements. ஓகேவா, நாட் 12 months ப்ரிப்பேர் பண்றது ஆனுவல் ஸ்டேட்மெண்ட், இது வந்து இன்ட்ரீம் பாதி பீரியடுக்கு ப்ரிப்பேர் பண்றது. ஓகே, அண்ட் நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் அலாங் வித் த நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் இந்த ஆனுவல் ரிப்போர்ட்டுக்கு உள்ளாடி இருக்கும் அலாங் வித் ஃபைனான்சியல்ஸ். அதுல இருந்து நமக்கு டேட்டா கிடைக்கும். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இருந்து நமக்கு டேட்டா கிடைக்கும். பிசினஸ் பீரியாடிக்கல்ஸ், இண்டஸ்ட்ரி ட்ரெண்ட்ஸ் பார்க்கணும், மற்ற இண்டஸ்ட்ரியை நம்ம ரேஷியோ கம்பேர் பண்ணணும் அப்படின்னா வி கெட் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் பிசினஸ் பீரியாடிக்கல்ஸ் அண்ட் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரி சர்வீசஸ். அவங்கள்ட்ட இருந்து கிரெடிட் ரேட்டிங் பண்ணுவாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸ், அதுல இருந்து கூட நமக்கு என்ன கிடைக்கும், இந்த ரேஷியோ அனாலிசிஸ்க்கான டேட்டாஸ் கிடைக்கும். ஓகேவா, ரைட் சார். இப்போ ரேஷியோக்குள்ள போறோம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியா. ஓகே, இந்த ரேஷியோ அனாலிசிஸ் சாப்டரையே நம்ம 4ஆ பிரிச்சிருக்கோம். இந்த ரேஷியோ அனாலிசிஸ் சாப்டர் 4ஆ பிரிஞ்சிருக்கு. ஒன்னு வந்து ஷார்ட் டேர்ம் சால்வன்சி ரேஷியோ. என்னது, ஷார்ட் டேர்ம் சால்வன்சி ரேஷியோ. நெக்ஸ்ட் வந்து லாங் டேர்ம் சால்வன்சி ரேஷியோ. ஓகேவா, நெக்ஸ்ட் டர்ன் ஓவர் ரேஷியோ அண்ட் அடுத்தது ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ. இந்த 4 ரேஷியோ தான் இந்த மொத்த சாப்டர்ல இருக்குது. ஓகேவா, என்னது ஷார்ட் டேர்ம் சால்வன்சி ரேஷியோ, லாங் டேர்ம் சால்வன்சி ரேஷியோ, டர்ன் ஓவர் ரேஷியோ, ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ. ஓகேவா, இந்த ஷார்ட் டேர்ம் சால்வன்சி ரேஷியோக்கு வேற பேர் இருக்கு, என்னது லிக்விடிட்டி ரேஷியோ. லாங் டேர்ம் சால்வன்சி ரேஷியோக்கு வேற பேர் இருக்குது லெவரேஜ் ரேஷியோ. டர்ன் ஓவர் ரேஷியோக்கு ஆக்டிவிட்டி எஃபிஷியன்சி பெர்ஃபார்மன்ஸ் ரேஷியோ அப்படின்னு வேற வேற நேம்ஸ் இருக்குது. ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ இஸ் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ. ஓகேவா, ஸோ ஒன் பை ஒன் நீட்டா ப்ராக்டிக்கலா லாஜிக்கலா நம்ம இந்த ஃபார்முலாஸை பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சார், ஷார்ட் டேர்ம் சால்வன்சி ரேஷியோ அல்லது லிக்விடிட்டி ரேஷியோ. என்ன சார் இது ஷார்ட் டேர்ம் சால்வன்சி ரேஷியோ? சிம்பிள். ஷார்ட் டேர்ம்னா என்ன அப்படின்னா இந்த பிசினஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பேலன்ஸ் ஷீட்டை பார்க்கும்போது ஷார்ட் டேர்ம் அப்படின்னு ஒன்று இருக்குனாலே அது என்ன மீனிங் தருதுன்னா இது வந்து 12 மந்த்ஸுக்கு உள்ளாடி ஏதாவது ஒன்று நடக்க போகுது, அதான் என்னது ஷார்ட் டேர்ம். இப்போ ஷார்ட் டேர்ம் அசெட் அப்படின்னா 12 மந்த்ஸுக்கு உள்ளாடி இது வந்து கன்வெர்ட் ஆக போகுது அப்படின்னு தான் மீனிங். ஓகேவா, அதே ஷார்ட் டேர்ம் லைபிலிட்டி அப்படின்னா 12 மந்த்ஸுக்கு உள்ளாடி இது வந்து செட்டில் ஆக போகுது. ஓகேவா, இதான் என்னது ஷார்ட் டேர்மோட மீனிங். ஓகேவா, ஸோ தி எபிலிட்டி ஆஃப் தி பிசினஸ் டு பே இட்ஸ் ஷார்ட் டேர்ம் லைபிலிட்டிஸ். ஷார்ட் டேர்ம் லைபிலிட்டிஸ்னா என்னது, 12 மந்த்ஸுக்கு உள்ளாடி நம்ம ஒரு லைபிலிட்டியை செட்டில் பண்ண போறோம்னா அதான் என்னது ஷார்ட் டேர்ம் லைபிலிட்டி. இந்த லைபிலிட்டியை செட்டில் பண்றதுக்கு நமக்கு என்னென்ன அசெட்ஸ் இருக்குது, அதுதான் இந்த ஷார்ட் டேர்ம் சால்வன்சி ரேஷியோட மீனிங். ஓகேவா, ஓகே. அதாவது ஷார்ட் டேர்ம் லைபிலிட்டிஸ் எக்ஸாம்பிள் தான் என்ன கொடுத்துருக்கு, கிரெடிட்டாஸ். கிரெடிட்டாஸ்னா என்னது, நம்ம ஒரு ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்றோம், அதுக்கு நம்ம பைசா கொடுக்கணும். ஸோ அவங்கள்ட்ட வந்து ஒரு கிரெடிட் பீரியட் வாங்கியிருப்போம் 1 month 2 months or 3 months. ஸோ வித்தின் 12 months இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் என்னது ஷார்ட் டேர்ம். அதே மாதிரி சேலரி இப்போ வந்து 31st டியூ ஆகுது, பட் நம்ம ஒரு நெக்ஸ்ட் மந்த் ஒரு 7 days 10 days தாண்டி கொடுப்போம் இல்லையா, ஸோ அதனால அது வந்து ஷார்ட் டேர்ம். அண்ட் ரெண்ட் அதே மாதிரி இதெல்லாம் தான் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஷார்ட் டேர்ம் லைபிலிட்டிஸ். ஓகேவா, ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் லைபிலிட்டிஸ் ஃபர்தரா இல்லை, ஷார்ட் டேர்ம் லைபிலிட்டிலே 5 ரேஷியோ தான் இருக்குது. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா ரேஷியோ அனாலிசிஸ் சாப்டர் வந்து 4ஆ பிரிஞ்சிருக்கு. ஷார்ட் டேர்ம் சால்வன்சி ரேஷியோ, லாங் டேர்ம் சால்வன்சி ரேஷியோ, டர்ன் ஓவர் அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஷார்ட் டேர்ம் சால்வன்சி ரேஷியோ. அந்த ஷார்ட் டேர்ம் சால்வன்சி ரேஷியோல எத்தனை ரேஷியோ இருக்கு அப்படின்னா 5 ரேஷியோ தான் இருக்கு. என்ன சார் அப்படின்னா கரண்ட் ரேஷியோ, குவிக் ரேஷியோ, கேஷ் ரேஷியோ, பேசிக் டிஃபென்ஸ் இன்டர்வல், நெட் ஒர்க்கிங் கேபிட்டல். அவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேவா, ஒன் பை ஒன் பார்ப்போம். என்ன அப்படின்னா கரண்ட் ரேஷியோனா என்ன சார் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். கரண்ட் ரேஷியோட ஃபார்முலா நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கரண்ட் ரேஷியோட ஃபார்முலா என்னன்னா கரண்ட் அசெட் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். சிம்பிளான ஃபார்முலா. என்னது, கரண்ட் அசெட் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ் அப்படின்னு என்ன சார் அப்படின்னா ரேஷியோ என்ன சொல்ல வருது அப்படின்னா நம்மளுடைய கரண்ட் லைபிலிட்டிஸை செட்டில் பண்றதுக்கு எவ்வளவு கரண்ட் அசெட்ஸ் இருக்கு நம்ம கிட்ட, புரிஞ்சுதா? நம்மளுடைய கரண்ட் லைபிலிட்டிஸை செட்டில் பண்றதுக்கு நம்ம கிட்ட எவ்வளவு கரண்ட் அசெட்ஸ் இருக்குது, அதுதான் இந்த ரேஷியோட மீனிங், இன்டர்பிரேஷன். ஓகேவா, ஸோ கரண்ட் அசெட்னா என்ன சார் அதுக்கு? ஓகேவா, கரண்ட் அசெட்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம இப்போ ஒரு பேலன்ஸ் ஷீட் எடுக்கிறோம்னா வி ஹேவ் என்னது ஃபிக்ஸட் அசெட்ஸ் இருக்கும், நான் கரண்ட் அசெட்ஸ் இருக்கும், கரண்ட் அசெட்ஸ் இருக்கும்.
கரெக்டா? இந்த கரண்ட் அசெட்ஸ் என்னெல்லாம் வரும்? ஸ்டாக் இன் ஹேண்ட், அதாவது இன்வென்டரிஸ் இருக்கும், கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ் இருக்கும், டெட்டார்ஸ் இருக்கும், ரிசீவபிள்ஸ் இருக்கும். இதெல்லாம் என்னது? கரண்ட் அசெட்ஸ். கரெக்டா? அதே மாதிரி கரண்ட் லைபிலிட்டிஸ்ல என்னெல்லாம் இருக்கும் நமக்கு? கரண்ட் லைபிலிட்டிஸ் கிரெடிட்டார்ஸ் இருக்கும், பில்ஸ் பேயபிள் இருக்கும், ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் இருக்கும், ஓடி இருக்கும், சிசி இருக்கும். இதெல்லாம் என்னது? கரண்ட் லைபிலிட்டிஸ். ஸோ இந்த கரண்ட் ரேஷியோ என்ன சொல்ல வருது அப்படின்னா, நம்மளுடைய கரண்ட் லைபிலிட்டிஸை செட்டில் பண்றதுக்கு எவ்வளவு கரண்ட் அசெட் இருக்குது, இதை விடக்கு இது ஜாஸ்தியா இருக்கா இல்ல கம்மியா இருக்கா அப்படிங்கறதா என்னது இந்த கரண்ட் அசெட்ஸ் ரேஷியோ. ஓகேவா? ஸோ கரண்ட் அசெட்ஸ்ல என்னெல்லாம் வரும் சார்? இன்வென்ட்ரிஸ், சன்ட்ரி. இன்வென்ட்ரிஸ்னா என்னது? நம்ம ஒரு ப்ராடக்டை விற்கிறதுக்கு ஸ்டாக்கை வாங்கி வச்சிருக்கோம், அது என்னது? இன்வென்ட்ரிஸ். அடுத்தது சன்ட்ரி, டேட்டாஸ். டேட்டாஸ்னா என்னது? நம்ம சேல் பண்ணியிருக்கோம் பட் இன்னும் கேஷ் ரிசீவ் ஆகல, அதான் என்னது? டேட்டாஸ். அதுக்கப்புறம் என்னது? கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ். கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ்னா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய கேஷ் இன் ஹேண்ட் அண்ட் பேங்க் பேலன்சஸ். ஓகேவா? அண்ட் ரிசீவபிள்ஸ். ரிசீவபிள்ஸ்னு இந்த பில்ஸ் ரிசீவபிள்ஸ் இதெல்லாம் இதுல வரும். ரிசீவபிள்ஸ் அண்ட் அக்ரூவல்ஸ். அக்ரூவல்ஸ்னா இப்போ நம்ம ஒரு எஃப்டி ஏதாவது போட்டிருக்கோம், அதில் இன்ட்ரெஸ்ட் மெச்சூர் ஆகி அக்ரூவ் ஆகி நிற்குது, அதெல்லாம் என்னது? அக்ரூவல். ஷார்ட் டேர்ம், உடனே 12 months முன்னாடி கிடைக்கும் அப்படிங்கிறது. ஓகே. அண்ட் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். நம்ம யாருக்கும் லோன்ஸ் ஆர் அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம் பட் அது வந்து 12 months முன்னாடி நமக்கு ரெக்கவர் ஆகும் அப்படின்னா அது என்னது? லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ் முன்னாடி வரும். அண்ட் டிஸ்போசபிள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். டிஸ்போசபிள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னா நம்ம நினைச்ச உடனே விற்கிறது மாதிரி இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் என்னது? டிஸ்போசபிள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அண்ட் எனி அதர் அசெட்ஸ். இதுதான் என்னது? கரண்ட் அசெட். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் என்னது? கரண்ட் லைபிலிட்டி. கரண்ட் லைபிலிட்டின்னா சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ். நம்ம வந்து ரா மெட்டீரியல்ஸ் வாங்கியிருக்கோம் பட் அதுக்கான பேமெண்ட் இன்னும் பண்ணல, ஸோ அவங்க எல்லாம் கிரெடிட்டார்ஸ். ஓகேவா? அடுத்தது ஷார்ட் டேர்ம் லோன்ஸ். நம்ம யாருக்கும் லோன் நம்ம யார்கிட்ட லோன் வாங்கியிருக்கோம் பட் அதை 12 months உள்ளாடி ரீபே பண்ணுவோம், அதான் என்னது? ஷார்ட் டேர்ம் லோன்ஸ். அதே மாதிரி தான் என்னது? பேங்க் ஓடி, ஓவர் டிராஃப்ட், கேஷ் கிரெடிட். இது ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் தான். ஓகேவா? பேங்கிங் டேர்ம்ஸ்ல மாறும். பேங்க் ஓடி, கேஷ் கிரெடிட். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ். அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ்னா என்ன சார் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ சேலரி வந்து டியூ ஆயிருக்கும் 31st ஆர் 30th. ஓகே. ஸோ நம்ம வந்து உடனே அதை பே பண்ண மாட்டோம், ஒரு 1 week ஆர் 10 days எடுத்துப்போம் யூஸ்வலி பே பண்றது, இல்லையா? ஸோ அந்த எக்ஸ்பென்ஸ் தான் என்னது? அவுட்ஸ்டாண்டிங். அதே மாதிரி ரெண்ட் வந்து 30th ஆர் 31st டியூ ஆகும் பட் வி வில் நாட் பே ஆன் தட் டே. ஒரு 5 days தாண்டி நம்ம பே பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் தான் என்னது? அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். இந்த ரெண்ட், வேற ஏதாவது எக்ஸ்பென்சஸ் நம்ம பே பண்ணி, எலக்ட்ரிசிட்டி, ஓகே, சேலரி, இந்த மாதிரிப்பட்ட எக்ஸ்பென்ஸ் எல்லாம் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ். ஓகே. தென் என்ன அப்படின்னா ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன். ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் என்ன சார்? இப்போ வந்து 31st Marchல இயர் ரெண்டு முடியுது. ஓகே. ஸோ ஃபார் த ப்ராஃபிட்ஸ் வி earned till 31st March we have to pay some tax, இல்லையா? ஸோ அந்த டாக்ஸுக்கு நம்ம என்னது? ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணுவோம். இந்த ப்ரொவிஷன் நம்ம அடுத்த வருஷத்துக்கு உள்ளாடி பே பண்ணிடும். ஸோ தட் இஸ் a liability for less than 12 months. ஸோ இட் இஸ் ஆல்சோ a current liability. ஓகேவா? ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் என்னது? ஒரு கரண்ட் லைபிலிட்டி. அதே மாதிரி ப்ரொபோஸ்டு டிவிடெண்ட். ப்ரொபோஸ்டு டிவிடெண்ட் என்னது? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இவ்வளவு டிவிடெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொபோஸ் பண்ணுவாங்க, இல்லையா? அந்த ப்ரொபோஸ்டு டிவிடெண்டுமே என்னதான்? கரண்ட் லைபிலிட்டி, பிகாஸ் இட் இஸ் கோயிங் டு பி பெய்ட் லெஸ் தேன் 12 months. ஓகேவா? அதே மாதிரி அன்கிளைம்டு டிவிடெண்ட். நம்ம டிவிடெண்ட் பே பண்ணியிருக்கோம் பட் அந்த பார்ட்டி யாருன்னு தெரியல, ஷேர் ஹோல்டர் யாருன்னு தெரியல, அதனால அவங்களுக்கு பே பண்ண முடியாத அமௌண்ட் வந்து அன்கிளைம்டு டிவிடெண்டா இருக்கும். அந்த அமௌண்ட் யார் வந்து எப்போ கேட்டாலுமே வி ஹவ் டு பே. ஸோ அப்போ அது எப்பவுமே அன்கிளைம்டு டிவிடெண்ட் கரண்ட் லைபிலிட்டியில தான் இருக்கும். அண்ட் எனி அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ். ஸோ இதுதான் என்னது? கரண்ட் லைபிலிட்டிஸ்ல வரக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் டெர்மினாலஜிஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஒன்று ஒன்றா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ நம்ம இப்போ கரண்ட் ரேஷியோல என்ன படிக்கிறோம் அப்படின்னா, இந்த கரண்ட் லைபிலிட்டிஸ், இந்த கரண்ட் லைபிலிட்டிஸை அடிக்கிறதுக்கு எவ்வளவு கரண்ட் அசெட்ஸ் நம்மகிட்ட இருக்குது அப்படிங்கிறத அதோட மீனிங். ஓகேவா? கரண்ட் லைபிலிட்டிஸை செட்டில் பண்றதுக்கு கரண்ட் அசெட்ஸ் எவ்வளவு நமக்கு இருக்குது. எப்பவுமே இந்த லிக்விடிட்டி ரேஷியோ. லிக்விடிட்டி ரேஷியோன்னு என்ன அப்படின்னா, இங்க பார்த்தோம் லிக்விடிட்டி ரேஷியோன்னு என்னன்னா, நம்மளுடைய பிசினஸ் எப்பவுமே லிக்விடா இருக்கணும். நம்மளுடைய கரண்ட் லைபிலிட்டிஸை செட்டில் பண்றது, நம்ம ஃபிக்ஸ்ட் அசெட் விற்க கூடாது. புரிஞ்சுதா? ஸோ ஃபிக்ஸ்ட் அசெட் விற்கிறோம்னா நம்ம பிசினஸ் வந்து இல்லிக்விடா இருக்குன்னு அர்த்தம். ஓகே. ஸோ கரண்ட் லைபிலிட்டியை கரண்ட் அசெட்ஸ் தான் செட்டில் பண்ணணும். அப்பதான் என்ன அர்த்தம்? நம்ம பிசினஸ் லிக்விடா இருக்குதுன்னு அர்த்தம். we have enough funds for paying our short term liabilities. ஸோ ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேலன்ஸ் ஷீட்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட் அசெட்ஸ் வந்து ஒரு 5 lakhs இருக்குது. கரண்ட் லைபிலிட்டிஸ் ஒரு எவ்வளவு? ஓகே. நம்ம பேலன்ஸ் ஷீட்ல வந்து கரண்ட் அசெட்ஸ் வந்து ஒரு 6 lakhs இருக்குது. ஓகேவா? கரண்ட் லைபிலிட்டிஸ் ஒரு 3 lakhs இருக்கு.
அப்ப ரேஷியோ என்னது? கரண்ட் அசெட் பை கரண்ட் liabilities which is 2:1. கரெக்டா? ஸோ இந்த 2:1 அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, கரண்ட் லைபிலிட்டிஸை செட்டில் பண்றதுக்கு 2 வாட்டி என்னது கரண்ட் அசெட்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அதான் என்னது? 2:1 ரேஷியோ. ஸோ we are having enough funds for settling our current liability. ஸோ நம்மளுடைய அசெட், நம்மளுடைய பிசினஸ் வந்து லிக்விடா இருக்குது. அதான் இதோடைய மீனிங். ஓகேவா? ஸோ ஐடியல் ரேஷியோ வந்து என்னது? 2:1. 2:1க்கு கீழே போச்சுன்னா நம்ம லெஸ் லிக்விடா இருக்குன்னு அர்த்தம். 2:1க்கு மேல போச்சுன்னா மோர் லிக்விடா இருக்குன்னு அர்த்தம். மோர் லிக்விடா இருக்கிறதும் பிசினஸுக்கு நல்லது கிடையாது. பிகாஸ் நம்ம எக்ஸஸ் ஃபண்ட்ஸை வந்து கரண்ட் அசெட்ஸ்ல லாக் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிறது அதோட மீனிங். ஓகேவா? ஸோ ஐடியலா 2:1 இஸ் அ பெர்ஃபெக்ட் ரேஷியோ ஃபார் எதுக்கு? கரண்ட் ரேஷியோ. ஓகேவா? ரைட் சார். நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா குயிக் ரேஷியோ. ஓகே சார், கரண்ட் ரேஷியோ பார்த்தோம். இது என்னது? குயிக் ரேஷியோ. குயிக் ரேஷியோ அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. இந்த கரண்ட் அசெட்ஸ்ல சிலது வந்து ரொம்ப லேட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்வென்ட்ரி இருக்குது. ஓகேவா? இன்வென்ட்ரி வந்து நமக்கு எப்போ அது விற்கும், எப்போ அது சேல்ஸை கன்வெர்ட் ஆகும்னு தெரியாது. மே ஆர் மே நாட். ஓகேவா? அதனால இந்த மாதிரி மே ஆர் மே நாட் இருக்கக்கூடிய அசெட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு உடனே கிடைக்கும் அப்படிங்கிற அசெட்ஸ் தான் என்னது? இந்த குவிக் அசெட்ஸ். இது இன்னும் கொஞ்சம் கூட மோர் லிக்விட். ஓகேவா? ஸோ குவிக் ரேஷியோட ஃபார்முலா என்னன்னா குவிக் அசெட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். குவிக் அசெட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். இந்த கரண்ட் லைபிலிட்டிஸ் சேம் டெர்மினாலஜி தான் இங்கேயும். பட் இந்த குவிக் அசெட்ஸ் வேற. என்ன சார் குவிக் அசெட்ஸ்? ரொம்ப சிம்பிள். நம்ம இங்க பார்த்த இதே கரண்ட் அசெட்ஸ் தான், இதே கரண்ட் அசெட்ஸ். பட் அதுல இருந்து எதை மட்டும் ரிமூவ் பண்றோம்? நம்ம இன்வென்ட்ரி அண்ட் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸை மட்டும் ரிமூவ் பண்றோம். ஓகேவா? இன்வென்ட்ரி அண்ட் இந்த அதர் கரண்ட் அசெட்ஸ்க்குள்ளாடி என்ன இருக்கும்? ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ் இருக்கும். ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸை ஏன் சார் ரிமூவ் பண்றோம்? ஓகே, இன்வென்ட்ரி ரிமூவ் பண்றோம் பிகாஸ் we don't know when we are going to sell this and convert it to cash. ஓகே சார். பட் எதுக்காக நீங்க இப்ப ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ் கம்மி பண்றீங்கன்னா, ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ்ல என்னது? ஆக்சுவலா நம்ம ஒரு எக்ஸ்பென்ஸ் இன்கர் பண்ணியிருக்கோம். பட் அதுக்கான பெனிஃபிட்டை வந்து லேட்டரா தான் நம்ம ரியலைஸ் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ் இப்போ நம்ம பே பண்ணுவோம், அடுத்து நெக்ஸ்ட் 1 இயரா அதை நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதான் என்னது? ப்ரீபெய்ட். ஸோ இப்போ நம்ம இன்சூரன்ஸ் யூஸ் பண்ணாதனால நமக்கு அந்த கேஷ் கிடைக்க போகுதா? இல்ல. அதோட ப்ராபபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. அதனாலே ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ் நார்மலி பே பண்ணது அது நம்ம கேஷ் எல்லாம் கன்வெர்ட் பண்ண போறது கிடையாது. அதோட பெனிஃபிட் தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த குயிக் அசெட்ஸ்ல இருந்து என்ன பண்றாங்க? ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸை ரிமூவ் பண்றாங்க. ஸோ இந்த ரேஷியோ வந்து மோர் லிக்விட். ஓகேவா? கரண்ட் அசெட்ல இன்வென்ட்ரியையும் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸையும் மைனஸ் பண்ணா we get quick assets. ஸோ குயிக் அசெட்ஸ் ரேஷியோ என்னது? குயிக் அசெட்ஸ் டிவைடட் பை கரண்ட் liabilities. இதோட ஐடியல் ரேஷியோ வந்து 1:1. அப்படின்னா குயிக் அசெட்ஸ் வந்து 6 lakhs இருக்குதுன்னா, ஐ மீன் 3 lakhs இருக்குதுன்னா, கரண்ட் liability 3 lakhs இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு ஐடியல் ரேஷியோ. ஓகேவா? அதை விட கம்மியா குயிக் அசெட்ஸ் கம்மியா போகுதுன்னா ரேஷியோ என்ன இறங்கும். இட் இஸ் நாட் குட். அண்ட் அதிகமா போகுதுன்னா மோர் ஃபண்ட்ஸ் வந்து கரண்ட் அசெட்ல இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அதான் இன்டர்பிரேஷன். ஓகே சார். நெக்ஸ்ட் என்னது? கேஷ் ரேஷியோ அல்லது அப்சல்யூட் லிக்விடிட்டி ரேஷியோ. இது என்ன சார்? இது வந்து இதை விடைக்கும் எதை விடைக்கும்? இந்த குவிக் அசெட்ஸ் விடைக்கும் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கக்கூடிய ரேஷியோ. குவிக் அசெட்ஸை விடைக்கும் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கக்கூடிய ரேஷியோ. ஓகேவா? அதாவது என்னது? குவிக் அசெட்ஸ்னா குவிக் அசெட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டி. ஓகே. கேஷ்னா அப்சல்யூட் கேஷ். அதாவது நம்ம இப்போ கரண்ட் அசெட்ல இன்வென்ட்ரியை ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ் மைனஸ் பண்ணா குவிக் அசெட்ஸ் கிடைக்கும். பட் இது அது பண்ணல. கேஷ் அண்ட் பேங்க் எவ்வளவு கரண்ட் லைபிலிட்டி செட்டில் பண்ண இருக்குன்னு பாக்குறோம் இல்லையா? அதுதான் என்னது? கேஷ் அண்ட் பேங்க் பிளஸ் மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டி டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டி. ஏன் சார் இந்த ரேஷியோ எடுக்கணும்? நமக்கு வந்து ரிசீவபிள் இருக்குது. ஆனா அந்த ரிசீவபிளுமே என்னைக்கு வந்து கன்வெர்ட் ஆகும், என்னைக்கு அவன் பைசா தருவான், அவன் லிட்டிகேஷனுக்குள்ள போவானா, எதுவுமே தெரியாது நமக்கு. ஓகேவா? ஆனா நம்ம கையில இருக்கக்கூடிய கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ் நமக்கு எப்பவுமே செக்யூர்டா இருக்கும் இல்லையா? சோ அப்போ இந்த கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு தூரம் கரண்ட் லைபிலிட்டியை செட்டில் பண்றதுக்கு இருக்கு, அதான் இந்த ரேஷியோ, இந்த கேஷ் ரேஷியோ ஆர் அப்சல்யூட் லிக்விடிட்டி ரேஷியோ. ஓகே. ஸோ கேஷ் அண்ட் பேங்க் அண்ட் மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டிஸ் ஆர் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு என்ன சார்? அதை ஈஸியா விற்கலாம். நம்ம இப்போ இன்னைக்கு நினைக்கிறோம் இவ்வளோ அசெட்ஸை விற்கிறோம் அப்படின்னா அதை வந்து உடனே விற்கலாம். பிகாஸ் அதுக்கு ரெடி மார்க்கெட் இருக்குது. அப்படின்னா அதான் என்னது? மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டிஸ். அண்ட் கேஷ் அண்ட் பேங்க்ங்கிறது நம்ம பேங்க் பேலன்ஸ். ஸோ அது எப்பவுமே நமக்கு ரெடிலி அவைலபிள். நம்ம நினைச்சா உடனே கரண்ட் லைபிலிட்டி செட்டில் பண்ணலாம். ஸோ இந்த கேஷ் அண்ட் பேங்க் பிளஸ் மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டிஸ் கரண்ட் லைபிலிட்டி அடைக்கிறதுக்கு எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறதா இந்த
கேஷ் ரேஷியோ ஆர் அப்சல்யூட் லிக்விடிட்டி ரேஷியோ. ஓகேவா? ஸோ இதுவும் வந்து ஐடியலி இந்த 1:1 இல்லை வந்து 0.5:1 அந்த ரேஷியோல இருந்தால் இட்ஸ் பெஸ்ட். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த கேஷ் ரேஷியோ. நெக்ஸ்ட் என்ன சார் அப்படின்னா பேசிக் டிஃபென்ஸ் இன்டர்வல். பேசிக் டிஃபென்ஸ் இன்டர்வல் இது வந்து நார்மலி ரேஷியோ மாதிரி கிடையாது. இது வந்து இன்டர்வல். இன்டர்வல்னா நம்பர் ஆஃப் டேஸ். நம்பர் ஆஃப் டேஸ். இதோட கான்செப்ட் என்னன்னு நான் தமிழ்ல சொல்லிடுறேன். பேசிக் டிஃபென்ஸ் இன்டர்வல்னா இது என்ன சொல்ல வருதுன்னா நமக்கு வந்து ரெவென்யூ இருக்குது அப்படின்னா நம்ம இப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரினா நம்ம ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்றோம், அதை சேல் பண்றோம், அதை வந்து கேஷா கன்வெர்ட் பண்றோம், இதெல்லாம் நடக்குது இல்லையா? பட் இந்த பேசிக் டிஃபென்ஸ் இன்டர்வல் என்ன சொல்ல வருது அப்படின்னா நம்மளுடைய ரெவென்யூஸ் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆகுது. நமக்கு சேல்ஸ் நடக்கவே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் கோவிட் வந்தது, 3 months லாக் போட்டாங்க இல்லையா? ஸோ இந்த லாக் பீரியட்ல நம்மளுடைய சேல்ஸ் சுத்தமா இல்லை. ஓகேவா? ரெவென்யூ கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆச்சுன்னா எவ்வளவு பட் ரெவென்யூ ஸ்டாப் ஆனா கூட நமக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்கும், ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் இல்லையா? ரெண்ட் இருக்கும், சேலரி இருக்கும், எலக்ட்ரிசிட்டி, ஓவர் ஹெட்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன், செல்லிங், இதெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ ரெவென்யூ கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆனா கூட இந்த ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் எனக்கு எவ்வளவு நாள் கரண்ட் அசெட்ல இருந்து எடுக்க முடியும் அப்படிங்கறதா என்னது இந்த பேசிக் டிஃபென்ஸ் இன்டர்வல் ரேஷியோ. புரிஞ்சுதா? நம்மளுடைய ரெவென்யூஸ் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆனா கூட நம்மளுடைய கரண்ட் அசெட்ஸ்ல இருந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் மிட்டிகேட் பண்றதுக்கு எத்தனை நாளைக்கு கரண்ட் அசெட்ஸ் இருக்கு, அதான் என்னது இந்த பேசிக் டிஃபென்ஸ் இன்டர்வல். ஓகேவா? ஸோ அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ரொம்ப ரொம்ப சிம்பிள். கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ் பிளஸ் நெட் ரிசீவபிள்ஸ் பிளஸ் மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டிஸ். இதுதான் என்னது ரெவென்யூ கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆனா நம்ம கையில இருக்கக்கூடிய விஷயங்கள். நம்ம வந்து நம்மளுடைய கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ், நெட் ரிசீவபிள்னா சேல் பண்ணியாச்சு, இனி கேஷ் மட்டும் கிடைக்கணும். ஓகேவா? அண்ட் மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டிஸ். மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டினா ரெடிலி மார்க்கெட் இருக்குது, நம்ம அதை விற்கலாம். இப்போ ஸ்டாக் மார்க்கெட் இருக்குது, அதுல நம்ம உடனே விற்கலாம். ஓகே, ஸோ அதுதான் என்னது மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டி. ஸோ இந்த இந்த அசெட்ஸ், இந்த கரண்ட் அசெட்ல இதுதான் எடுக்கிறாங்க. டிவைடட் பை என்னது ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டேட், அதாவது டெய்லி ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ். சிம்பிளா தான். ஓகேவா? ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் என்ன சார்? ஒண்ணுமே கிடையாது. அதாவது காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு. காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டுனா என்னது? சிஓஏஜிஎஸ்னா ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் பர்ச்சேசஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக். இதுதான் காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு. அந்த காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு பிளஸ் என்னது அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் செல்லிங் எக்ஸ்பென்சஸ். அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் செல்லிங் எக்ஸ்பென்ஸ். அதுக்கு கூட எதை மைனஸ் பண்றோம்? அதுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் அதர் ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் அதர் ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ்க்கு உள்ளாடி என்ன இருக்கும்? இந்த டெப்ரிசியேஷன், அதர் நான் கேஷ் எக்ஸ்பென்ஸ், இதெல்லாம் இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம்? ரிமூவ் பண்றோம். ஸோ அதுதான் என்னது நம்மளுடைய ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ். அண்ட் அது டிவைடட் பை நம்பர் ஆஃப் டேஸ் இன் இயர். இப்போ 360 அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு வருது, அது டிவைடட் பை நம்பர் ஆஃப் டேஸ் போட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? டெய்லி ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் கிடைக்கும். அந்த டெய்லி ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸை மிட்டிகேட் பண்றதுக்கு எவ்வளவு கரண்ட் அசெட்ஸ் இருக்குது. கரண்ட் அசெட்ஸ்னா கரண்ட் கிடையாது, அது ஆக்சுவலி அவங்க குவிக் ரேஷியோ எடுக்கிறாங்க. புரிஞ்சுதா? என்னது கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் ப்ரீபெய்டு மைனஸ் இன்வென்ட்ரி. எங்க பார்த்தீங்கன்னா குவிக் அசெட்ஸ்ல பார்த்தோம். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுமே நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக் டிஃபென்ஸ் இன்டர்வலுக்கு கேஷ் அண்ட் பேங்க் பிளஸ் நெட் ரிசீவபிள்ஸ் பிளஸ் மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டிஸ் ஆர் இதுவுமே கரெக்ட் தான். கரண்ட் அசெட் மைனஸ் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸ் மைனஸ் இன்வென்ட்ரிஸ். ஓகே, ஸோ இதுதான் என்னது பேசிக் டிஃபென்ஸ் இன்டர்வல், அதோட ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இது வந்து எத்தனை நம்பர் ஆஃப் டேஸ் ஜாஸ்தியா இருக்கோ அவ்வளவு நல்லது. புரிஞ்சுதா? இப்போ ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸை மிட்டிகேட் பண்றதுக்கு நம்மளுடைய கரண்ட் அசெட்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா அது ஒரு நம்பர் ஆஃப் டேஸ்ல வரும் அந்த கால்குலேஷன். அந்த நம்பர் ஆஃப் டேஸ் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா இப்போ நம்மளுடைய கரண்ட் அசெட்ஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸை மிட்டிகேட் பண்றது 60 டேஸ் இருக்கு அப்படின்னா வேற ஒரு இண்டஸ்ட்ரியில உள்ள கம்பெனிக்கு வந்து ஒரு 40 டேஸ் இருக்குன்னா அப்ப நம்ம வந்து ஃபேவரபிளா இருக்கும். ஏதாவது ஒண்ணு இன்கேஸ் நெகட்டிவ் ஆனா கூட நம்ம கம்பெனிக்கு 60 நாளைக்கு ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸை மிட்டிகேட் பண்றதுக்கு கரண்ட் அசெட்ஸ் இருக்கு. அதுதான் அதோடைய மீனிங். ஸோ எவ்வளவு தூரம் நம்பர் ஆஃப் டேஸ் ஜாஸ்தியா இருக்கும், இட்ஸ் குட் ஃபார் த கம்பெனி. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நெட் ஒர்க்கிங் கேபிட்டல். நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒர்க்கிங் கேபிட்டல் தான். ஒர்க்கிங் கேபிட்டல் என்னது? கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ், அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இந்த கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ் பாசிட்டிவா இருந்ததுன்னா இட்ஸ் எ குட் ஒர்க்கிங் கேபிட்டல். ஓகேவா? ஸோ அந்த கரண்ட் லைபிலிட்டிஸ்ல எதை எக்ஸ்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ் லைக் பேங்க் ஓடி, கேஷ் கிரெடிட், ஷார்ட் டேர்ம் லோன்ஸ், இதெல்லாம் இங்க பார்த்தோம் இல்லையா கரண்ட் லைபிலிட்டியில. இங்க இந்த ஷார்ட் டேர்ம் லோன்ஸ், இந்த பேங்க் ஓடி, இந்த கேஷ் கிரெடிட்,
இதெல்லாம் மைனஸ் பண்ணிட்டா நமக்கு கரண்ட் லைபிலிட்டி கிடைக்கும். அந்த கரண்ட் லைபிலிட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணக்கு எவ்வளவு கரண்ட் அசெட்ஸ் இருக்கு. அதான் என்னது சிம்பிளா இந்த கரண்ட் ரேஷியோ தான். இங்க வந்து டிவைட் பண்றோம், ரேஷியோ கண்டுபிடிக்கணும். இங்க வந்து நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ரெண்டும் சேம் தான். ஸோ கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி, இது வந்து கரண்ட் அசெட் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டி. ஓகேவா? ரெண்டும் சேம் தான். இவ்வளவுதான் நமக்கு எதுல இருக்கிற ரேஷியோ, ஷார்ட் டேர்ம் சால்வன்சி ரேஷியோல இருக்கக்கூடிய ரேஷியோஸ். என்னெல்லாம் 5 ரேஷியோ: கரண்ட் ரேஷியோ, குவிக் ரேஷியோ, கேஷ் ரேஷியோ அல்லது அப்சல்யூட் லிக்விடிட்டி ரேஷியோ, பேசிக் டிஃபென்ஸ் இன்டர்வல், நெட் ஒர்க்கிங் கேபிட்டல். ஓகேவா? இதுதான் இதுல இருக்கக்கூடிய ரேஷியோஸ். ஓகே சார், சிம்பிள். நெக்ஸ்ட் என்னது? லாங் டேர்ம் சால்வன்சி ரேஷியோ. லாங் டேர்ம் solvency ratio. இது என்ன சார்? லாங் டேர்ம் சால்வன்சி ரேஷியோ. இட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் லெவரேஜ் ரேஷியோ. நம்ம வந்து ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் லெவரேஜ்னு ஒரு சாப்டர் படிப்போம். ஓகேவா? அதுலயும் இதே ஃபார்முலாஸ் தான் வரப்போகுது. லாங் டேர்ம் சால்வன்சி, லாங் டேர்ம்னா என்ன சார்? இப்போ ஷார்ட் டேர்ம் என்ன சொன்னோம்? லெஸ் தேன் 12 months. அப்போ லாங் டேர்ம்னா மோர் தேன் 12 months. ஏதோ ஒரு லைபிலிட்டி இருக்கு, அது வந்து 12 monthsக்கு மேல இருக்கு அப்படின்னா அதை சாட்டிஸ்ஃபை பண்ண எவ்வளவு அசெட்ஸ் இருக்கு, அதெல்லாம் தான் என்னது இந்த long-term solvency ratio. Okay, so these ratio measures the long-term stability and capital structure of the firm. அதாவது டெட், ஈக்விட்டி, அதோட மிக்ஸ், இதெல்லாத்தையும் கால்குலேட் பண்ணக்கூடிய ரேஷியோ தான் என்னது இந்த லாங் டேர்ம் சால்வன்சி ரேஷியோ. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரேஷியோ. ஷார்ட் டேர்ம்ல எப்படி கம்பெனி ரன் ஆகும்னு நினைக்கிறோம், அதே மாதிரி கம்பெனியோட லாங் டேர்ம் ரன்னிங்கும் கரெக்டா இருக்கணும். நம்ம பாட்டுக்கு லோன் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிக்காம இப்போதைக்கு இந்த சாட்டிஸ்ஃபை பண்ண லோன்லாம் வாங்கி வச்சோம்னா ஃபியூச்சர்ல எதுவுமே இருக்காது. ஸோ அந்த லாங் டேர்ம் ரேஷியோஸும் சாட்டிஸ்ஃபை ஆகணும், ஷார்ட் டேர்ம் ரேஷியோஸும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஓகே, அதுல வந்து நமக்கு ரெண்டு பிரிஞ்சிருக்கு. ஒன்று வந்து கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் ரேஷியோ, இன்னொன்று என்னது கவரேஜ் ரேஷியோ. ஸோ லாங் டேர்ம் சால்வன்சி ரேஷியோ ரெண்டா பிரிஞ்சிருக்கு. கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் ரேஷியோ அண்ட் கவரேஜ் ரேஷியோ. என்ன சார் இது கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் ரேஷியோ? இது ஆல்ரெடி நம்ம காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், அந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சர், அது கேபிட்டல் தியரிஸ் அதுல எல்லாம் படிப்போம். என்ன அப்படின்னா கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் ரேஷியோனா ரேஷியோஸ்னா நம்மளுடைய டெட் டு ஈக்விட்டி என்ன ப்ரொபோர்ஷன்ல இருக்குது, டெட் டு டோட்டல் அசெட்ஸ்க்கு என்ன ப்ரொபோர்ஷன்ல இருக்குது, ஈக்விட்டி நெட் அசெட்ஸ்க்கு என்ன ப்ரொபோர்ஷன்ல இருக்குது, டெட் நெட் அசெட்ஸ்க்கு என்ன ப்ரொபோர்ஷன்ல இருக்குது. இந்த மாதிரி டெட்டையும் ஈக்விட்டியும் அசெட்ஸை கூட கம்பேர் பண்றதா இந்த அல்லது டெட்டையும் ஈக்விட்டியும் கம்பேர் பண்றதா இந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் ரேஷியோஸ். ஓகே, ஒன்னொன்னா பார்ப்போம். கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் ரேஷியோஸ்ல ஃபர்ஸ்ட் ரேஷியோ வந்து ஈக்விட்டி ரேஷியோ. ஈக்விட்டி ரேஷியோன்னா என்னன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். shareholders equity divided by net assets. shareholders equity divided by net assets. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். பார்ப்போம். பேலன்ஸ் ஷீட் இருக்குது. ஓகே, பேலன்ஸ் ஷீட்ல நமக்கு ஃபிக்ஸட் அசெட்ஸ் இருக்குது, நான் கரண்ட் அசெட்ஸ் இருக்குது, கரண்ட் அசெட்ஸ் இருக்குது. லைபிலிட்டிஸ்ல நமக்கு கரண்ட் லைபிலிட்டிஸ் இருக்குது, லாங் டேர்ம் டெட் இருக்குது, ஈக்விட்டி இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஈக்விட்டி ரேஷியோ, ஈக்விட்டினா இதுதானே ஈக்விட்டி. ஓகே, இந்த ஈக்விட்டி ரேஷியோல என்ன பண்றான்னா இந்த ஈக்விட்டி இந்த அசெட்ஸ் மைனஸ் இந்த லைபிலிட்டி. புரிஞ்சா? இந்த அசெட்ஸ் டோட்டல் அசெட்ஸ் இல்லையா? இதுதான் டோட்டல் அசெட்ஸ். இந்த டோட்டல் அசெட்ஸ் மைனஸ் இந்த கரண்ட் லைபிலிட்டி. அதை மைனஸ் பண்ணாம நமக்கு என்ன கிடைக்கும்? நெட் அசெட்ஸ் கிடைக்கும். நெட் அசெட்ஸ். ஸோ அப்போ இந்த நெட் அசெட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு நம்மகிட்ட எவ்வளவு ஈக்விட்டி இருக்கு, அதாவது நெட் அசெட்ஸ்ல எவ்வளவு ப்ரொபோர்ஷன் ஈக்விட்டியா இருக்குது, அதுதான் இந்த ஈக்விட்டி ரேஷியோ. ஓகேவா? ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டியில என்னெல்லாம் வரும்? ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டியில என்னெல்லாம் வரும் அப்படின்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், ஃபிக்டிஷியஸ் அசெட்ஸ். அந்த ஃபிக்டிஷியஸ் அசெட்ஸை மைனஸ் பண்ணணும். ஓகேவா? என்னெல்லாம்? ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி, ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டியில ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் வரும், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் வரும், ஃபிக்டிஷியஸ் அசெட்ஸ். ஃபிக்டிஷியஸ் அசெட்ஸ் யூசுவலி எங்கே இருக்கும்? பேலன்ஸ் ஷீட்டோட அசெட் சைட்ல இருக்கும். அக்யூமுலேட்டட் லாசஸ் இல்ல வந்து அன்அமார்டைஸ்ட் எக்ஸ்பென்சஸ், இதெல்லாம் வந்து இங்கே இருக்கும். ஓகேவா? ஸோ அதான் என்னது ஃபிக்டிஷியஸ் அசெட்ஸ். அதை என்ன பண்றோம்? மைனஸ் பண்றோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி. ஸோ இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி அண்ட் நெட் அசெட்ஸ். நெட் அசெட்ஸ் ஃபார்முலா, நெட் அசெட் ஃபார்முலா சேம். நெட் ஃபிக்ஸட் அசெட்ஸ் பிளஸ் நெட் கரண்ட் அசெட். நெட் கரண்ட் அசெட்னா கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி. அதான் இங்க பார்த்தோம். ஃபிக்ஸட் அசெட், கரண்ட் அசெட், நெட் ஃபிக்ஸட்னா இதெல்லாம் வரும். ஓகே, கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி. ஸோ அதான் என்னது நெட் அசெட்ஸ். ஸோ இந்த நெட் அசெட்ஸ்ல எவ்வளவு ப்ரொபோர்ஷன் ஈக்விட்டியா இருக்குது, அதான் என்ன ரேஷியோ? இந்த ஈக்விட்டி ரேஷியோ. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னது? டெட் ரேஷியோ. இது அப்படியே நேர ஆப்போசிட். இப்போ நம்ம கம்பெனில என்ன இருக்குது? டெட்டும் இருக்குது, ஈக்விட்டியும் இருக்குது.
ஓகேவா? ஸோ நம்பர்ஸ் போட்டா இன்னும் கொஞ்சம் கூட நல்லா இருக்கும். வெயிட், லெட் மீ புட் சம் நம்பர்ஸ் ஹியர். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்மள்ட்ட வந்து ஈக்விட்டி வந்து ஒரு 5 lakhs இருக்கு. டெட் வந்து ஒரு 10 lakhs இருக்குது. கரண்ட் அசெட் ஒரு 2 lakhs. அப்போ மொத்தம் 12 lakhs. ஓகேவா? ஃபிக்ஸட் அசெட்ஸ் ஒரு 7 lakh இருக்குது. ஓகேவா? ஸோ கரண்ட் அசெட்ஸ் ஒரு நான் கரண்ட் அசெட்ஸ் ஒரு 1 lakh இருக்குது. பேலன்ஸ் வந்து ஒரு 4 lakhs வந்து இது இருக்குது. ஓகேவா? ஸோ 12 lakhs. ஓகே. ஸோ இப்போ நம்ம ஈக்விட்டி ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம்னா என்னது? நெட் அசெட்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ நெட் அசெட்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? இந்த அமௌண்ட் டோட்டல் அசெட்ஸ் 12 lakhs மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி 2 lakhs which is எவ்வளவு? 10 lakhs. ஓகேவா? ஈக்விட்டி எவ்வளவு? ஈக்விட்டி இஸ் 5 lakhs. அப்போ ஈக்விட்டி ரேஷியோ என்னது? 5 lakh divided by 5 lakh divided 10 lakhs which is 0.5. கரெக்டா? 0.5. அப்ப என்ன சொல்ல வருது அப்படின்னா நெட் அசெட்ஸ்ல 50% யாரு கான்ட்ரிபியூட் பண்றா? ஈக்விட்டி கான்ட்ரிபியூட் பண்றா. இதான் அதோட மீனிங். நெட் அசெட்ஸ்ல 50% யாரு கான்ட்ரிபியூட் பண்றா? யாரு? ஈக்விட்டி கான்ட்ரிபியூட் பண்றான். ஓகேவா? ரைட். அடுத்தது என்னது? டெட் ரேஷியோ. டெட் ரேஷியோ என்னது? சேம். இந்த லாங் டேர்ம் டெட் அல்லது டெட் டிவைடட் பை நெட் அசெட்ஸ். ஓகேவா? ஸோ லாங் டேர்ம் டெட்னு என்னது? இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல 10 lakhs. ஓகே. 10 lakhs டிவைடட் பை நெட் அசெட். நெட் அசெட் என்னது? 10 lakhs. அப்போ நம்மளோட நெட் அசெட்ஸ் வந்து 10 lakhs. நம்மளுடைய டெட் வந்து 10 lakhs. அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்மளுடைய டெட் வந்து 100% ஆஃப் நெட் அசெட்ஸை ப்ரொபோர்ஷன் பண்ணுது. அதான் என்னது? இந்த டெட் ரேஷியோ. ஓகே. நெட் அசெட்ஸ், நெட் நாட் டோட்டல் அசெட்ஸ். நெட் அசெட்ஸ்ல என்னது? இந்த டெட் வந்து 100% இருக்குது, ஈக்குவலா இருக்குது. நெட் அசெட்ஸுக்கு ஈக்குவலா என்னது இருக்குது? இந்த டோட்டல் டெட் இருக்கு. அதான் இதோட மீனிங், இந்த டெட் ரேஷியோட மீனிங். ஓகேவா? ஸோ இந்த டெட் ரேஷியோ 1:, இப்போ நம்ம பார்த்தது 1:1 ரேஷியோ இல்லையா? அப்போ ஹையர் த ரேஷியோ ஹையர் த ரிஸ்கி கம்பெனி. ஓகேவா? ஸோ 1 இந்த எக்ஸாம்பிள்ல 1 இருந்தது. ஸோ நோ ப்ராப்ளம். பட் 1க்கு மேல போகுது, 2 போகுது, 2:1 அப்படிலாம் போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? டெட் வந்து 20 lakhs இருக்குது, இது வந்து 10 lakhs இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சது இல்லையா? ஸோ அப்படி போகுது அப்படின்னா அது வந்து ரிஸ்கி கம்பெனி, ஹைலி ரிஸ்கி கம்பெனி. ஓகே. அண்ட் இங்க ஈக்விட்டி ரேஷியோ எவ்வளோ ஹையா இருக்கோ அவ்வளோதான் நல்லது. இங்க என்னது? 0.5. ஸோ லோவா இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ அது ரிஸ்கி கம்பெனி. ஹையா இருக்கும்போது இட்ஸ் அ ஃபேவரபிள் கம்பெனி. ஓகேவா? லெஸ் ரிஸ்கி கம்பெனி. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ. இது என்ன சார்? டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது வரைக்கும் நம்ம நெட் அசெட்ஸ் தான் கம்பேர் பண்ணோம் இல்லையா? இப்போ நம்ம எதை கம்பேர் பண்றோம்னா ஈக்விட்டியும் டெட்டையும் கம்பேர் பண்றோம். ஓகேவா? ஈக்விட்டியை கம்பேர் பண்ணும்போது டெட் எவ்வளவு இருக்குது? அதான் என்ன? டெட் ஈக்விட்டி ரேஷியோ. ஸோ அதுக்கு ஃபார்முலா ரொம்ப ரொம்ப சிம்பிள். டோட்டல் டெட் டிவைடட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி. அதான் என்னது? இந்த 10 lakhs டிவைடட் பை 5 lakhs which is என்னது? 2:1. என்ன சார் 2:1 என்ன மீனிங் அப்படின்னா ஈக்விட்டியை கம்பேர் பண்ணும்போது டெட் வந்து இன்னும் 1 மடங்கு ஜாஸ்தியா இருக்குது. 2 times இருக்குது as compared to equity. Equity 5 lakhs டெட் 10 lakhs. அப்போ இது 2 times இருக்குது. ஸோ ஐடியல் ரேஷியோ என்ன அப்படின்னா 2:1 தான் ஐடியல் ரேஷியோ. ஓகேவா? 2 times இருக்கலாம் நார்மலி. அதுக்கு மேல போச்சுன்னா இட்ஸ் அ ரிஸ்கி கம்பெனி. ஸோ ஹையர் த ரேஷியோ ஹையர் த ரிஸ்க். ஓகேவா? அது என்னது? டெட் ஈக்விட்டி ரேஷியோ. அடுத்தது என்ன சார்? டெட் டு டோட்டல் அசெட்ஸ் ரேஷியோ. டெட் டு டோட்டல் அசெட்ஸ் அது என்ன சார் அப்படின்னு ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த டெட் வந்து டோட்டல் அசெட்ஸுக்கு எவ்வளவு ப்ரொபோர்ஷன் ஆயிருக்குது? அதான் என்னது? இந்த டெட் டு டோட்டல் அசெட்ஸ். அதுக்கு ஃபார்முலா சிம்பிள். டோட்டல் டெட் டிவைடட் பை டோட்டல் அசெட்ஸ். டோட்டல் டெட் எவ்வளவு நம்ம எக்ஸாம்பிள்ல 10 lakhs டிவைடட் பை 12 lakhs. ஸோ அதுதான் என்னது? இந்த டெட் டு டோட்டல் அசெட்ஸ் ரேஷியோ. ஓகேவா? அடுத்தது என்னது? கேபிட்டல் கியரிங் ரேஷியோ. இது என்ன சார் கேபிட்டல் கியரிங் ரேஷியோ? ரொம்ப ரொம்ப சிம்பிள். அது என்ன கான்செப்ட் அப்படின்னா proportion of fixed interest bearing capital to equity fund. Proportion of fixed interest bearing capital to equity fund. அப்படின்னா என்ன சார் அப்படின்னா சிம்பிள். இப்போ நம்மளுடைய பேலன்ஸ் ஷீட்ல ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் பியரிங் கேபிட்டல்னு ஒரு கேபிட்டல் இருக்கும். அது என்ன? ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் பியரிங் கேபிட்டல்னா ஏதோ ஒரு போர்ஷன் ஃபிக்ஸடா போயிட்டே இருக்கும். அதான் என்னது? ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் பியரிங் கேபிட்டல். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னெல்லாம்? ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், டிபெஞ்சர்ஸ்,
லோன் பாரோயிங்ஸ், இதுதான் என்னது அப்போ மாசம் மாசம் இஎம்ஐன்னு போவோம், மாசம் மாசம் இன்ட்ரெஸ்ட்னு போவோம், மாசம் மாசம் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் போவோம், இல்ல வருஷத்துக்கு ஒருக்கா போவோம். அது என்னது ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் பியரிங் கேபிட்டல். இது எல்லாமே கேபிட்டலா? எஸ். ஈக்விட்டியும் டெட்டும் ஒரு கேபிட்டல் தான். ஓகேவா? ஸோ அந்த அந்த கேபிட்டல்ல எது வந்து ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் பியரிங் கேபிட்டல் எது, அது வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டுக்கு எவ்வளவு தூரம் என்னது ப்ரொபோர்ஷனா இருக்கு, அதுதான் இந்த கேபிட்டல் கியரிங் ரேஷியோ. ஓகேவா? ஸோ ப்ரிஃபரன்ஸ் கேபிட்டல் பிளஸ் டிபெஞ்சர்ஸ் பிளஸ் அதர் பாரோயிங்ஸ், இதுதான் என்னது ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் பியரிங் கேபிட்டல். அது டிவைடட் பை ஈக்விட்டி, அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் ஆல்ரெடி பார்த்தோம், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் பிளஸ் ரிசர்வ்ஸ் மைனஸ் ஃபிக்டிஷியஸ் அதாவது லாசஸ். ஓகேவா? ஸோ அதான் என்னது கேபிட்டல் கியரிங் ரேஷியோ. நெக்ஸ்ட் என்ன சார், இந்த ரேஷியோ எவ்வளோ ஹையரா இருக்கோ அவ்வளோ ரிஸ்கி. ஏன் சார் ஹையரா இருக்குன்னா நியூமரேட்டர் ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம். நியூமரேட்டர் ஜாஸ்தி ஆகாம ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் பேரிங் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்குது. தட்ஸ் நாட் குட் ஃபார் த ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ இட்ஸ் அ ரிஸ்கி கம்பெனி when the ratio is higher. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சார் அப்படின்னா ப்ரொப்ரைட்டரி ரேஷியோ. ப்ரொப்ரைட்டரி ரேஷியோ என்னது, ரொம்ப சிம்பிள். அதாவது இந்த ரேஷியோல ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸையும் அவன் வந்து ப்ரொப்ரைட்டரா எடுக்கிறான், அவ்வளோதான், வேற எதுவுமே டிஃபரன்ஸ் கிடையாது. ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் தான் நார்மலி ஓனர்ஸ், பட் இந்த ஒரு ரேஷியோல மட்டும் ப்ரொப்ரைட்டரி ஃபண்ட்ல யாரையும் ஆட் பண்றான்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸையும் ஆட் பண்றான். ஸோ ப்ரொப்ரைட்டரி ஃபண்ட் என்ன ஃபார்முலா அப்படின்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் பிளஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் பிளஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ஓகேவா? அது டிவைடட் பை டோட்டல் அசெட்ஸ். டோட்டல் அசெட்ஸ்னா இந்த அமௌண்ட். ஸோ இதுல ஈக்விட்டி பிளஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் யார் இருக்கோ அவங்க வந்து டோட்டல் அசெட்ஸ்ல என்ன ப்ரொபோர்ஷன் வச்சிருக்காங்க, அதுதான் என்னது ப்ரொப்ரைட்டரி ரேஷியோ. ஓகேவா? ஸோ இவ்வளவு ரேஷியோஸ் தான் எதுல இருக்குது நமக்கு கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் ரேஷியோஸ்ல. என்னெல்லாம் ஈக்விட்டி ரேஷியோ, ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் டிவைடட் பை நெட் அசெட்ஸ், டெட் ரேஷியோ, debt divided by net assets, debt equity ratio, debt divided by equity, and debt to total assets, so total debt divided by total assets. அதே மாதிரி கேபிட்டல் கியரிங் ரேஷியோ, அது கேபிட்டல் கியரிங் ரேஷியோனா நம்ம மைண்ட்ல என்ன வரும், ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் பியரிங் கேபிட்டல் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். ஸோ ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் பியரிங் கேபிட்டல்னா என்னது, ஈக்விட்டி ப்ரிஃபரன்ஸ் லாங் டேர்ம் பாரோயிங்ஸ், அதர் டிபெஞ்சர்ஸ். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ப்ரொப்ரைட்டரி ஃபண்டில் என்னது எக்ஸாம்பிள், ப்ரொப்ரைட்டரி ஃபண்டில் நார்மலி ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் நாட் த ஓனர்ஸ், பட் இந்த ஒரு ப்ரொப்ரைட்டரி ஃபண்ட்ல அவங்களே என்னது ப்ரொப்ரைட்டர்ஸ் அல்லது ஓனர்ஸா கொண்டு வராங்க. ஓகேவா? ஸோ இதுதான் என்னது கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் ரேஷியோஸ்ல வரக்கூடிய ரேஷியோஸ். நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா கவரேஜ் ரேஷியோ. என்ன ரேஷியோ, கவரேஜ் ரேஷியோனா என்ன சார், ரொம்ப ரொம்ப சிம்பிள். கவரேஜ் ரேஷியோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதாவது நமக்கு இந்த ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது, அதாவது டிபெஞ்சர்ஸ்க்கு ஃபிக்ஸடா இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும், ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்டுக்கு ஃபிக்ஸடா பே பண்ணணும், லோனுக்கு ஃபிக்ஸடா இஎம்ஐ பே பண்ணணும் இல்லையா? இந்த இஎம்ஐஸை, இந்த லோன்ஸை, இந்த டிவிடெண்டை கொடுக்கறதுக்கு நம்மகிட்ட எவ்வளவு பணம் இருக்குது, எவ்வளவு ஏர்னிங்ஸ் இருக்குது, அதுதான் என்னது இந்த கவரேஜ் ரேஷியோ. அதாவது இந்த இஎம்ஐஸை கவர் பண்றதுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஏர்னிங்ஸ் உனக்கு இருக்குது வருஷம் மாசம், அதான் என்னது இந்த கவரேஜ் ரேஷியோ. பேங்க்ஸ் லோன் கொடுக்கும்போது இந்த ரேஷியோ பார்த்து தான் கொடுப்பேன். இட்ஸ் a வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரேஷியோ. ஓகேவா? ஸோ அது பார்ப்போம். ஸோ கவரேஜ் ரேஷியோனா firm's ability to service the fixed liabilities, firm's ability to service the fixed liability. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்ம ஒரு 10 lakhsக்கு என்ன பண்றோம், ஒரு டிபெஞ்சர் வாங்குறோம். ஓகேவா? அதுக்கு வந்து 10% லோன் இருக்குன்னு வைங்களேன். ஸோ அப்போ நம்ம வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம 1 lakh rupees என்னது பே பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ அந்த டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் வந்து நம்மகிட்ட இன்ட்ரெஸ்ட் 1 லட்சம் பே பண்றதுக்கு ஏர்னிங்ஸ் இருக்கான்னு பார்ப்பானா பார்க்க மாட்டானா? ஸோ அதுதான் என்னது இந்த கவரேஜ் ரேஷியோ. இந்த ஃபர்ம்ஸ் எபிலிட்டி டு சர்வீஸ் த ஃபிக்ஸட், இந்த இன்ட்ரெஸ்ட் 1 லேக்ங்கிறது ஃபிக்ஸட் லைபிலிட்டி, அதை சர்வீஸ் பண்றதுக்கு அந்த ஃபர்ம்ல என்னது எபிலிட்டி இருக்கா, அதுதான் என்னது இந்த கவரேஜ் ரேஷியோ. ஓகேவா? ஸோ த ஃபிக்ஸட் கிளைம்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப், ஃபிக்ஸட் கிளைம்ஸ்ல என்னென்ன இருக்கும், இந்த ஃபிக்ஸட் லைபிலிட்டில என்னென்ன இருக்கும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன்ஸ் இருக்கும், ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் இருக்கும், அமார்டைசேஷன் ஆஃப் பிரின்சிபல். அப்படின்னா என்னது, சில லோன்ஸை நம்ம பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்டோட கொடுப்போம் இல்லையா, அதான் அமார்டைசேஷன் ஆஃப் பிரின்சிபல், ரீபேமெண்ட் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட், ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் கேபிட்டல், இது எல்லாமே என்னது ஃபிக்ஸட் லைபிலிட்டிஸ். ஓகேவா? ரைட் சார். ஸோ இப்போ 1 by 1 ரேஷியோஸ் கொடுப்போம். ஒரு 3 ரேஷியோ 4 ரேஷியோ தான் இருக்கும். ஓகேவா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் வந்து என்ன ரேஷியோனா டெட் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோ. இது எல்லாமே ரேஷியோஸ் தான். கவரேஜ் ரேஷியோ ஃபர்ஸ்ட் ரேஷியோ என்னது
டெட் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோ. இது என்ன சார்? ரொம்ப ரொம்ப சிம்பிள். டெட் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோ. டெட் சர்வீஸ் கவரேஜ். டெட்னா என்னது? லோன். இந்த லோனுக்கு நம்ம ஒரு இஎம்ஐ கொடுக்கணும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து நம்மளுடைய பிஸ்னஸுக்கு ஒரு டேர்ம் லோன் எடுக்கிறோம். ஒரு மெஷினரி வாங்கணும். அந்த மெஷினரிக்கு ஒரு டேர்ம் லோன் அப்ளை பண்ணிடும். டேர்ம் லோனோட வேல்யூ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 crore வைங்க. 5 இயர்ஸுக்கு நான் வந்து அந்த லோன் எடுத்திருக்கேன். அப்போ ஒரு வருஷத்துக்கு எனக்கு கிட்டத்தட்ட சே ஒரு 20 to 25 lakhs வந்து எனக்கு இஎம்ஐயா போகுது. ஓகேவா? இப்போ திங்க் ஃப்ரம் த பேங்க்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். பேங்க் வந்து இந்த 1 crore டேர்ம் லோன் தரும்போது இந்த 1 crore தேவையான இஎம்ஐ 20 to 25 lakhs பெர் இயர் தர்றதுக்கு இந்த பிசினஸ்ல எபிலிட்டி இருக்கான்னு பாப்பானா பார்க்க மாட்டானா? கண்டிப்பா பார்ப்பான். ஸோ அதுதான் என்ன டெட் சர்வீஸ் கவரேஜ். டெட்னா இதுல என்னது? இந்த 25 lakhs இஎம்ஐ தான் இந்த டெட். இந்த டெட்டை சர்வீஸ் பண்றதுக்கு நமக்கு என்னது? ஏர்னிங்ஸ் இருக்கா இல்லையா? ஸோ அந்த ரேஷியோ எப்படி சார் கன்வெர்ட் பண்றது? ரொம்ப சிம்பிள். ஏர்னிங்ஸ் அவைலபிள் ஃபார் டெட் சர்வீஸ். டெட் சர்வீஸ் பண்றது நமக்கு எப்போ என்ன ஏர்னிங்ஸ்? டாக்ஸுக்கு அப்புறம் எடுப்போமா, டாக்ஸுக்கு முன்னாடி எடுப்போமா? டாக்ஸுக்கு முன்னாடி. ஸோ அதான் சிம்பிளா ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டாக்ஸ். இன்ட்ரெஸ்ட்டுக்கு முன்னாடி, டாக்ஸுக்கு முன்னாடி அண்ட் டெப்ரிசியேஷனுக்கு முன்னாடி. அதுதான் நம்ம யாருக்கு கொடுப்போம்? பேங்க்கு கொடுப்போம். ஓகேவா? ஸோ ஏர்னிங்ஸ் அவைலபிள் ஃபார் டெட் சர்வீஸ். ஓகேவா? டிவைடட் பை இன்ட்ரெஸ்ட் பிளஸ் இன்ஸ்டால்மெண்ட். அதுதான் சிம்பிளா என்னது? இஎம்ஐ. இந்த இஎம்ஐக்கு உள்ளாடி என்னது இருக்கும்? இன்ட்ரெஸ்டும் இருக்கும், இன்ஸ்டால்மெண்ட்டும் இருக்கும். ஓகே. ஸோ ஏர்னிங்ஸ் அவைலபிள் ஃபார் டெட் சர்வீஸுக்கு ஃபார்முலா வந்து நெட், அது வந்து ரிவர்ஸ் ஃபார்முலாவை கால்குலேட் பண்றாங்க. எப்படி? கீழேருந்து வர்றாங்க. ஓகே. நெட் ப்ராஃபிட், அதாவது ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டாக்ஸ் பிளஸ் நான் கேஷ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். என்னெல்லாம்? அதுல இந்த டெப்ரிசியேஷன், அமோர்டைசேஷன் ஆட் பண்ணிட்டு பிளஸ் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் எனி அதர் அட்ஜஸ்ட்மெண்ட் லைக் சேல் ஆஃப் லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட்ஸ். இதெல்லாம் வந்து நான் கேஷ் ஐட்டம், அதர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ஓகே. இதெல்லாம் அதாவது யூஸ்வலி நம்ம வந்து சேல்ஸ், ஓப்பனிங் ஸ்டாக், பர்ச்சேசஸ், க்ளோசிங் ஸ்டாக் இல்லையா? அதில் நமக்கு கிராஸ் ப்ராஃபிட் கிடைக்கும். கிராஸ் ப்ராஃபிட்லேருந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ், அதுலேருந்து என்னது? டெப்ரிசியேஷன், அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் மைனஸ் ஆகும், அதுலேருந்து டேக்ஸ் மைனஸ் ஆகும், நமக்கு நெட் ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இவன் என்ன பண்றான்? இந்த நெட் ப்ராஃபிட்ல இருந்து இந்த டேக்ஸ் ஆட் பண்றான். கரெக்டா? இந்த டேக்ஸ்ல இருந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்றான். ஓகேவா? இந்த இன்ட்ரெஸ்ட்ல இருந்து இந்த டெப்ரிசியேஷன் ஆட் பண்றான். ஸோ அப்படி பேக் ஒர்க் பண்ணி நமக்கு என்னது? ஒரு ஏர்னிங்ஸ் கிடைக்கும் இல்லையா? அந்த ஏர்னிங்ஸ் இந்த இஎம்ஐ பே பண்றதுக்கு அவைலபிளா இருக்கா இல்லையா? அதான் இந்த டெட் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோ. ஓகே. ரொம்ப ரொம்ப முக்கியமான ரேஷியோ. பேங்க்ஸ் இது இல்லாம டேர்ம் லோன்ஸ் தரவே மாட்டான். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ. ஃபர்ஸ்ட் பார்த்தது டெட் சர்வீஸ் கவரேஜ். இது என்னது? இன்ட்ரெஸ்ட் கவரேஜ். இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ என்னது? ரொம்ப சிம்பிள். நம்மளுடைய இஎம்ஐல இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் மட்டும் தர்றதுக்கு அவனுக்கு என்னது இருக்கா? எபிலிட்டி இருக்கா? அதான் என்னது? இந்த இன்ட்ரெஸ்ட் கவரேஜ். அது எப்படி கால்குலேட் பண்றது? ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ். இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஏர்னிங்ஸ் இன்ட்ரெஸ்ட்டுக்கு எவ்வளவு எஃபிஷியண்டா இருக்குது. ஸோ ரேஷியோ ஹையரா இருக்கும்போது இதுக்கு வந்து ஐடியல் ரேஷியோ 1.5 to 2 இருக்கணும். அதான் ஐடியல் ரேஷியோ. ஸோ இங்கே இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோக்கு ஹையர் ரேஷியோ குட் கம்பெனி இன் மீட்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆப்ளிகேஷன். ரேஷியோ அதிகமாக இருக்கும்போது நம்ம என்னது? இன்ட்ரெஸ்ட்டை கரெக்டாக பே பண்ணுவோம் அப்படிங்கிறது அதோட மீனிங். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சார்? ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் கவரேஜ் ரேஷியோ. என்னது? ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் கவரேஜ் ரேஷியோ அப்படின்னா என்ன சார்? ஒன்றும் கிடையாது. அங்க பார்த்தது மாதிரி ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ஃபிக்ஸடா டிவிடெண்ட் போகணும் இல்லையா? அந்த டிவிடெண்டை பே பண்றதுக்கு நம்மகிட்ட என்னது? ஏர்னிங்ஸ் இருக்குது. நம்மகிட்ட என்ன ஏர்னிங்ஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுக்குறது? பிஃபோர் டேக்ஸ், ஆஃப்டர் டேக்ஸா? ஆஃப்டர் டேக்ஸ். கரெக்டா? ஸோ அப்போ நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இல்லது ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ் டிவைடட் பை ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட். அப்போ ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இல்லது ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ் எவ்வளவு இருக்குது? நிறைய இருந்ததுன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு டிவிடெண்ட் ப்ராப்பரா பே பண்ணுவோம்னு அர்த்தம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்னது? ஈக்விட்டி டிவிடெண்ட் கவரேஜ் ரேஷியோ. என்ன சார் அது ஈக்விட்டி டிவிடெண்ட்? நார்மலி ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் டிவிடெண்ட் என்னது கிடையாது, ஃபிக்ஸட் கிடையாது. ஓகே. பட் ஸ்டில் ப்ரப்போஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த ஈக்விட்டி டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கு எவ்வளவு தூரம் ஏர்னிங்ஸ் இருக்குது? அது நார்மலி என்னது? கடைசி வரக்கூடிய ப்ராஃபிட், அதாவது ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். அது என்னது? ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ் மைனஸ் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட். ஓகேவா? இந்த ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ்ல இருந்து இந்த ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்டை மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். அந்த அமௌண்ட் டிவைடட் பை ஈக்விட்டி டிவிடெண்ட். ஈக்விட்டி டிவிடெண்ட் எவ்வளவு கொடுக்க போறோமோ அதான் என்னது? நமக்கு ஈக்விட்டி
ஷேர் ஹோல்டர்ஸோட ஈக்விட்டி டிவைடட் பை ஈக்விட்டி டிவிடெண்ட். ஓகேவா? ஸோ இந்த ஏர்னிங்ஸ் எவ்வளோ தூரம் ஜாஸ்தியா இருக்கோ அது டிவைடட் பை ஈக்விட்டி டிவிடெண்ட் தான் என்னது நமக்கு எபிலிட்டி டு பே ஈக்விட்டி டிவிடெண்ட் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்விட்டி டிவிடெண்ட் நம்ம ஒரு 10 crore கொடுக்குறோன்னு வைங்களேன், நமக்கு ஏர்னிங்ஸே ஒரு 5 crore தான் வருது. அப்போ நம்ம கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். ஓகே, நம்மளோட எக்ஸ்பெக்டட் டிவிடெண்ட் இவ்வளோ, பட் ஏர்னிங்ஸ் எவ்வளோ வருதுன்னா கொடுக்க மாட்டோம். ஸோ அதுதான் அதோடைய மீனிங்ஸ். ஈக்விட்டி டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கு நமக்கு எவ்வளவு ஏர்னிங்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன சார் அப்படின்னா ஃபிக்ஸட் சார்ஜஸ் கவரேஜ் ரேஷியோ. ஃபிக்ஸட் சார்ஜஸ் கவரேஜ் இந்த ரேஷியோ மோர் சிமிலர் தான். ஓகேவா? பட் என்ன ஒரே ஒரு டிஃபரன்ஸ்னா இதுல வந்து இன்ட்ரெஸ்ட் பிளஸ் ரீபேமெண்ட் ஆஃப் லோன் மட்டும் வேறையா வரும். ரீபேமெண்ட் ஆஃப் லோன்னா என்ன சார்? ஃபார் எக்ஸாம்பிள் இதுல என்ன எடுத்தோம்? இன்ட்ரெஸ்ட் பிளஸ் இன்ஸ்டால்மெண்ட். இங்க என்னன்னா இன்ட்ரெஸ்ட் பிளஸ் ரீபேமெண்ட் ஆஃப் லோன் அப்படின்னு என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து அமோர்டைசேஷன் பண்றோம். இல்ல அமோர்டைசேஷன் இல்லைன்னா நம்ம ஒரு மந்த்லே நம்ம டிசைட் பண்றோம் அடுத்த ஒரு 6 to 12 monthsக்கு உள்ளாடி நம்ம வந்து இந்த பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட்டை கட்டி அடைச்சிடணும் நம்ம முடிவு பண்றோம். புரிஞ்சது இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரு 5 years லோன், பட் நம்மகிட்ட எக்ஸ்ட்ரா கேஷ் வந்தது, நம்ம இப்போ ஒரு 6 monthsக்கு உள்ளாடி இந்த இன்ட்ரெஸ்ட் பிளஸ் பிரின்சிபலை அடைச்சிடணும்னு நினைக்கிறோம். அப்போ நம்ம யூஸ்வலி என்ன வந்திருக்கும், நமக்கு இன்ட்ரெஸ்ட் பிளஸ் இன்ஸ்டால்மெண்ட் வந்திருக்கும். பட் இப்போ என்ன வருது? இன்ட்ரெஸ்ட் பிளஸ் ரீபேமெண்ட் ஆஃப் லோன், ஃபிக்ஸட் அமௌண்ட் நம்மளே முடிவு பண்ணும். ஸோ அதுக்கு நமக்கு ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டாக்ஸ் பிளஸ் டெப்ரிசியேஷன் அங்க பார்த்தா அதே தான். earnings before interest tax and depreciation divided by interest plus repayment of loan. அதான் என்னது ஃபிக்ஸட் சார்ஜஸ் கவரேஜ் ரேஷியோ. இது ஃபிக்ஸட் சார்ஜ், அதை கவர் பண்றது என்ன ஏர்னிங்ஸ் இருக்குது. ஸோ ரேஷியோ மோர் தேன் 1 இஸ் சேஃப். ஓகேவா? ஸோ இது இவ்வளவுதான் என்னது நம்ம கவரேஜ் ரேஷியோல பார்க்கக்கூடிய ரேஷியோ. ஸோ லாங் டேர்ம் சால்வன்சி ரேஷியோ, அதாவது லெவரேஜ் ரேஷியோ ரெண்டா பிரிஞ்சிருக்கு. கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் ரேஷியோஸ்ல என்ன பார்த்தோம்? டெட் ஈக்விட்டி, ஈக்விட்டி ரேஷியோ, டெட் ரேஷியோ, டெட் டு டோட்டல் அசெட்ஸ் ரேஷியோ, ப்ரொப்ரைட்டரி ரேஷியோ, இந்த மாதிரி பார்த்தோம். கவரேஜ் ரேஷியோல டெட் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோ, இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ, அதுக்கப்புறம் வந்து ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் ரேஷியோ, ஈக்விட்டி டிவிடெண்ட் ரேஷியோ, ஃபிக்ஸட் சார்ஜ் ரேஷியோ பார்த்தோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சார் பார்க்க போறோம்? நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், டர்ன் ஓவர் ரேஷியோ. என்னது? டர்ன் ஓவர் ரேஷியோ. ஓகேவா? இந்த ரேஷியோல என்ன இந்த ரேஷியோ இஸ் ஆல்சோ கால்ட் ஆக்டிவிட்டி ரேஷியோ, எஃபிஷியன்சி ரேஷியோ, பெர்ஃபார்மன்ஸ் ரேஷியோ. ஓகேவா? ஸோ இதுல என்ன பார்க்க போறோம் அப்படி, இது என்னது? இந்த ரேஷியோ என்னன்னா, இந்த ரேஷியோ வந்து நம்மளுடைய அசெட்ஸை எவ்வளவு தூரம் நம்மளுடைய ஏர்னிங்ஸுக்கு, அதாவது சேல்ஸுக்கு யூஸ் பண்றோம் அப்படிங்கறத இந்த டர்ன் ஓவர் ரேஷியோஸ். டர்ன் ஓவர்னாலே சேல்ஸ் இல்லையா? இந்த சேல்ஸுக்கு நம்ம அசெட்ஸ் இந்த ரெஸ்பெக்டிவ் என்னது, இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல என்னது? கரண்ட் அசெட்ஸ், ஃபிக்ஸட் அசெட்ஸ், டோட்டல் அசெட்ஸ். ஓகே, இந்த அசெட்ஸை எவ்வளவு தூரம் நம்மளுடைய சேல்ஸுக்கு, டர்ன் ஓவருக்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கறத இந்த டர்ன் ஓவர் ரேஷியோ. அதாவது திஸ் ரேஷியோ எவாலுவேட் தி எஃபிஷியன்சி வித் விச் எ ஃபர்ம் மேனேஜஸ் அண்ட் யூட்டிலைசஸ் இட்ஸ் அசெட்ஸ். இந்த ரேஷியோ இன்னொரு பேர் இருக்கு, அது என்ன? அசெட் மேனேஜ்மெண்ட் ரேஷியோ. ஓகே, ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து டோட்டல் அசெட்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. டோட்டல் அசெட்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ இது என்ன சார் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். சேல்ஸ் அல்லது காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு, அதாவது காஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கணும்னா காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு, சேல்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கணும்னா சேல்ஸ். ஓகேவா? ஸோ சேல்ஸ் அல்லது காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் டிவைடட் பை டோட்டல் அசெட்ஸ். காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு ஆல்ரெடி ஃபார்முலா பார்த்தோம். ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் பர்ச்சேசஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் அண்ட் டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் கூட அந்த பர்ச்சேஸ் கூட ஆட் ஆகுது. ஓகேவா? அதான் என்னது? காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு. இப்போ இந்த ரேஷியோ என்ன சார் சொல்ல வருது அப்படின்னா, நம்மளுடைய சேல்ஸை பண்றதுக்கு எவ்வளவு டோட்டல் அசெட்ஸை நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது அதோட மீனிங். ஓகேவா? ஸோ இந்த ரேஷியோ ஹையரா இருக்கும்போது பெட்டர் இன் யூட்டிலைசிங் த டோட்டல் அசெட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கம்பெனியில் அசெட்ஸே என்னது, ஒரு லட்சம் ரூபாய்க்கு தான் அசெட்ஸே இருக்குது. பட் வி ஆர் மேக்கிங் 10 lakhs இன் டர்ன் ஓவர் அப்படின்னு நம்ம ரேஷியோ என்னது, 10 times இருக்குது. அப்போ கம்மியான அசெட்ஸை வச்சு நம்ம அதிகமான டர்ன் ஓவர் பண்றோம். ஸோ ஹையர் த ரேஷியோ பெட்டர் இன் யூட்டிலைசிங் டோட்டல் அசெட்ஸ். அதுதான் அதோடைய மீனிங். கம்மியான அசெட்ஸை வச்சு நம்ம நிறைய சேல்ஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ அதான் என்னது, டோட்டல் அசெட்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. அதே மாதிரி அடுத்தது என்னது, ஃபிக்ஸட் அசெட்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. இதுவும் சேம். இந்த சேல்ஸ் காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட்ல டோட்டல் அசெட்ஸ் வரதுக்கு பதிலாக என்னது வருது, ஃபிக்ஸட் அசெட்ஸ் வருது.
ஓகேவா? ஸோ அப்போ பேலன்ஸ் ஷீட்ல நம்ம பார்க்கும்போது டோட்டலா இப்போ வந்து ஃபிக்ஸட் அசெட்ஸ் ஒரு 50,000, கரண்ட் அசெட்ஸ் ஒரு 50,000 இருக்குன்னா இதுதான் 1 lakh. ஓகேவா? ஸோ இந்த 1 lakhல 50,000 என்னது ஃபிக்ஸட் அசெட்ஸ். அப்போ நெக்ஸ்ட் என்னது ஃபிக்ஸட் அசெட்ஸை எவ்வளோ தூரம் நம்ம சேல்ஸுக்கு யூஸ் பண்றோம், அதான் என்னது இந்த ஃபிக்ஸட் அசெட்ஸ் டு டர்ன்ஓவர் ரேஷியோ. ரெண்டும் சேம் தான். ரேஷியோ அதிகமாக இருக்கும்போது ஹையர் இன் யூட்டிலைசிங் ஃபிக்ஸட் அசெட். நார்மலி இது வந்து ஓல்டு கம்பெனிஸுக்கு இந்த ரேஷியோ வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஓல்டு கம்பெனிஸ்னா ஏதாவது கம்பெனிஸுக்கு வந்து பழைய 50 இயர்ஸ் 100 இயர்ஸ் ஓல்டு கம்பெனிஸுக்கு மெஷினரிஸ்லாம் ரொம்ப பழசாக இருக்கும். அப்போ அது ஃபுல்லி டெப்ரிஷியேட் ஆகி ரிட்டர்ன் டு வேல்யூவோடையும் கீழே இருக்கும் இது ஃபிக்ஸட் அசெட்ஸ். அப்போ அந்த கம்பெனிஸுக்கு சேல்ஸ் இந்த ரேஷியோ எடுக்கும்போது நார்மலி ஹையராக இருக்கும் ஆஸ் கம்பேர்ட் டு நியூலி எஸ்டாப்ளிஷ்டு கம்பெனிஸ். ஓகேவா? ஸோ அது ஒரு சின்ன பாயிண்ட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோ அல்லது நெட் அசெட்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஸோ இதுவும் சேம் தான். இங்க நம்ம டோட்டல் அசெட்ஸ் எடுத்ததுக்கு இங்க நம்ம ஃபிக்ஸட் அசெட்ஸ் எடுத்து இங்க என்ன எடுக்கிறோம் நெட் அசெட்ஸ். நெட் அசெட்ஸ் என்னது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஃபிக்ஸட் அசெட்ஸ் நெட் ஃபிக்ஸட் அசெட் பிளஸ் என்னது நெட் கரண்ட் அசெட். கரண்ட் அசெட்னா கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ். ஓகேவா? அதான் என்னது நெட் அசெட்ஸ். ஓகே சார். இந்த ரேஷியோ சேம் என்ன அப்படின்னா this ratio indicates the firm's ability of generating sales or COGS per rupee of long-term investment. Long-term investment என்னது இந்த fixed assets, non-current assets plus net current assets. ஓகேவா? ஸோ அதான் long-term investment. இந்த long-term investmentல எவ்வளவு தூரம் சேல்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ சேல்ஸ் ஆர் COGS per rupee of long-term investment. ஓகேவா? ஸோ ரேஷியோ ஹையராக இருக்கும்போது நம்ம வந்து மோர் எஃபிஷியன்ட் இன் யூசிங் லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கரண்ட் அசெட் ரேஷியோ சேம். சேல்ஸ் டிவைடட் பை காஸ்ட் ஆஃப் குட்ஸ் டிவைட் பை கரண்ட் அசெட். ஸோ நம்மளுடைய சேல்ஸுக்கு எவ்வளோ தூரம் நம்ம கரண்ட் அசெட்ஸை எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணுறோம், அதான் என்னது இந்த சேல்ஸ் டு கரண்ட் அசெட்ஸ் ரேஷியோ. ஓகே. நெக்ஸ்ட் என்னன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஒர்க்கிங் கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோன்னா இது நெட் அசெட் நெட் கரண்ட் அசெட் அப்படின்னா கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ், அதான் இந்த ரேஷியோ ஒர்க்கிங் கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஸோ இந்த ரேஷியோ எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கும் மோர் யூட்டிலைசிங் மோர் எஃபிஷியன்ட் இன் யூட்டிலைசிங் என்னது ஒர்க்கிங் கேபிட்டல். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோ வந்து 3ஆ பிரிஞ்சிருக்கு. ஒர்க்கிங் கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோ 3ஆ பிரிஞ்சிருக்கு. ஒன்று என்ன அப்படின்னா இன்வென்ட்ரி ஆர் ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ, ரிசீவபிள் ஆர் டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ, பேயபிள் ஆர் கிரெடிட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. ரொம்ப ரொம்ப முக்கியமான ரேஷியோஸ் இது இப்போ பார்க்க போகிறது. அதாவது டர்ன் ஓவர் ரேஷியோஸ்ல இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எக்ஸாம்ஸில் நல்ல டெஸ்ட் பண்ணக்கூடியது இதுதான். ஓகேவா? ஸோ இதில் நல்ல நாலேஜ் இருக்கணும். ஒர்க்கிங் கேபிட்டல்னாலே என்னது கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ். இந்த கரண்ட் அசெட்டுக்குள்ள வரதான் என்னது இந்த இன்வென்ட்ரி. இந்த கரண்ட் அசெட்டுக்குள்ள வரது ரிசீவபிள். இந்த கரண்ட் லைபிலிட்டிக்குள்ள வரதான் இந்த பேயபிள். ஓகேவா? அதை 3ஆ பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னது இன்வென்ட்ரி ஆர் ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ. இன்வென்ட்ரி ஆர் ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ இது எப்படி ஃபார்முலா என்ன அப்படின்னா சேம் சேல்ஸ் ஆர் காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் டிவைடட் பை ஆவரேஜ் இன்வென்ட்ரி. டிவைடட் பை ஆவரேஜ் இன்வென்ட்ரி. ஆவரேஜ் இன்வென்ட்ரி என்ன சார் ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் க்ளோசிங் ஸ்டாக் டிவைடட் பை 2. சிம்பிளா ஆவரேஜா நம்ம கம்பெனில எவ்வளவு ஸ்டாக் இருக்குது அதான் என்னது ஆவரேஜ் இன்வென்ட்ரி. இந்த ஸ்டாக்கு எவ்வளவு தூரம் சேல்ஸுக்கு கன்வெர்ட் ஆகுது அதுதான் இந்த இன்வென்ட்ரி ஸ்டாக் ரேஷியோ. இன்வென்ட்ரி ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ. புரிஞ்சுதா? இந்த இன்வென்ட்ரி அதாவது ஸ்டாக்னு ஒரு ஐட்டம் இருந்தால் தான் அது சேல்ஸ் ஆக முடியும். ஸ்டாக் இல்லாம சேல்ஸ் நடக்குமா? இல்லை. சேல்ஸ் இருக்கிறனால ஸ்டாக் இருக்கா? இல்லை, அப்படி கிடையாது. ஸ்டாக் இருக்கிறனால தான் சேல்ஸ் நடக்குது. அப்போ இந்த ஸ்டாக் எவ்வளவு தூரம் சேல்ஸா சீக்கிரம் கன்வெர்ட் ஆகுது அதான் இந்த இன்வென்ட்ரி ஆர் ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ. புரிஞ்சுதா? ஸோ திஸ் ரேஷியோ மீன்ஸ் த எஃபிஷியன்சி வித் விச் ஏ ஃபர்ம் மேனேஜஸ் ஆர் யூட்டிலைசஸ் இட்ஸ் இன்வென்ட்ரி. புரிஞ்சுதா? ஸோ ரேஷியோ ஹையராக இருக்கும்போது நம்ம வந்து இன்வென்ட்ரியை ஸ்பீடாக சேல்ஸாக கன்வெர்ட் பண்ணுறோம்னு அர்த்தம். ஓகேவா? இன்வென்ட்ரி அது டர்ன் ஓவர் ரேஷியோ வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா நம்ம ஸ்டாக் எல்லாம் சீக்கிரமாக சேல்ஸ் ஆக்குறோம் அப்படிங்கிறத அர்த்தம். ஓகேவா? So this ratio indicates that how fast inventory is used also. Higher the ratio, higher liquidity and vice versa. இதே இந்த ரேஷியோ வந்து ரொம்ப லோவா இருக்கு அப்படின்னா சேல்ஸ் எல்லாம்
ஸ்டாக் ஆகாம ஐ மீன் ஸ்டாக் எல்லாம் சேல்ஸ் ஆகாம அப்படியே இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதுதான் என்னது ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ. நெக்ஸ்ட் என்னது ரிசீவபிள் டர்ன் ஓவர் ரேஷியோ. இது என்ன சார் ரிசீவபிள் டர்ன் ஓவர் ரேஷியோ? ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம சேல்ஸ் பண்றோம். ஓகே, பட் சேல் வந்து எப்பவுமே கேஷ் சேல தான் இருக்கணும்னு அவசியம் இருக்கா? இல்ல. கஸ்டமர்ஸ் கிரெடிட்டுக்கு சேல்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ சேல்ஸ்ல எவ்வளவு ரிசீவபிளா இருக்குது அதுதான் இந்த ரிசீவபிள் ஆர் டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. நம்மளுடைய இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஸ்டாக் இருக்கனால தான் சேல்ஸ் நடக்குது. ஓகேவா? அப்ப அந்த அந்த ரேஷியோல என்ன ஆங்கிள் யோசிக்கணும்? ஸ்டாக் எவ்வளவு ஸ்பீடா சேல்ஸா கன்வெர்ட் ஆகுது, அது அங்க உள்ள திங்கிங். இங்க உள்ள திங்கிங் என்னது? சேல்ஸ்ன்னு ஒண்ணு நடந்தாதான் டெட்டாஸ் உருவாகுதா இல்ல டெட்டாஸ் உருவாகலையான்னு இருக்கு. கரெக்டா? அப்ப இந்த சேல்ஸ்ல எவ்வளவு டெட்டார்ஸா கன்வெர்ட் ஆகுது அதுதான் என்னது இந்த ரிசீவபிள் ஆர் டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஓகேவா? ஸோ அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? கிரெடிட் சேல்ஸ் டிவைடட் பை ஆவரேஜ் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள். ஆவரேஜ் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் என்னது? சிம்பிள். ஓப்பனிங் ரிசீவபிள் பிளஸ் க்ளோசிங் ரிசீவபிள் டிவைடட் பை 2. ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் அதோடைய ஃபார்முலா. இப்போ நம்ம நம்பர்ஸ் வச்சு பார்க்கணும்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய பிஸ்னஸ்ல வந்து ஒரு 12 lakhs வந்து கிரெடிட் சேல்ஸ் நடக்குது. ஓகேவா? என்னுடைய ஆவரேஜ் இன்வென்ட்ரி, ஆவரேஜ் ரிசீவபிள் அப்படின்னா ஆவரேஜ் ரிசீவபிள்னா த்ரூ அவுட் த இயர் எனக்கு எப்பவுமே ஒரு 1.5 lakhs வந்து ஆவரேஜா ரிசீவபிள் இருக்கும் அப்படின்னா எனக்கு வந்து டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ என்னது 8 times. அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம பண்ணக்கூடிய சேல்ஸ்ல 8 times, அதாவது இந்த 1.5 lakhs வந்து என்னதான் இருக்குது ஆவரேஜா ரிசீவபிளா இருக்குது. ஓகேவா? இதுவே இந்த ரேஷியோ ஜாஸ்தி ஆகுதுன்னு வைங்களேன், இட்ஸ் குட். எப்படி? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 1.5 வந்து 0.5 கன்வெர்ட் ஆகுதுன்னு வைங்களேன். இப்போ ரேஷியோ கூடுமா குறையுமா? கூடும். எவ்வளவு? 24 times. புரிஞ்சுதா? இதுவே ரேஷியோ குறையுது அப்படின்னா என்னது? 6 lakhsன்னு வைங்க. என்ன அர்த்தம்? 12 lakh டிவைடட் பை 6 2 times. புரிஞ்சுதா? அப்போ எவ்வளவு தூரம் ரேஷியோ அதிகமாகுதோ அவ்வளவு தூரம் ஸ்பீடா டெட்டாஸ் கலெக்ட் ஆகுது. அவ்வளவுதான். ஓகேவா? ரேஷியோ கம்மியா இருக்குதுன்னு என்ன அர்த்தம்? சேல்ஸ் ஆகுது, டெட்டாஸாவே இருக்குது, அந்த டெட்டாஸ் கலெக்ட் ஆகலன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதான் என்னது இந்த ரிசீவபிள் டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதுல பார்க்கக்கூடிய முக்கியமான ஃபார்முலா என்னன்னா ரிசீவபிள் ஆர் டெட்டாஸ் வெலாசிட்டி ஸ்பீட் அல்லது ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட். என்ன சார் இது ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட்? ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதாவது நம்ம பண்ணக்கூடிய சேல்ஸ்ல கிரெடிட் சேல்ஸ் இருக்குது, அது டெட்டாஸா கன்வெர்ட் ஆகுது. இந்த டெட்டாஸ் எவ்வளவு நாள் தாண்டி கலெக்ட் பண்றோம்? புரிஞ்சுதா? நம்ம பண்ணக்கூடிய சேல்ஸ் கிரெடிட் சேல்ஸா இருக்கும்போது டெட்டாஸ்னு ஒருத்தர் உருவாகுறான். இந்த டெட்டார்ஸை எத்தனை நாள் தாண்டி நம்ம கலெக்ட் பண்றோம் அதுதான் என்னது ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட். இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆவரேஜ் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் டிவைடட் பை ஆவரேஜ் டெய்லி கிரெடிட் சேல்ஸ். அது என்ன சார்? ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த ஆவரேஜ் கிரெடிட் சேல்ஸை கண்டுபிடிக்கிறது எப்படின்னு இங்க இருக்குது. கிரெடிட் சேல்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டேஸ். சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம எடுத்த அதே எக்ஸாம்பிள். நம்ம பிசினஸ்ல 12 lakhs கிரெடிட் சேல்ஸ் per இயர். அப்போ per டே எவ்வளவு? 12 lakhs டிவைடட் பை 360. 12 lakhs டிவைடட் பை 360 எவ்வளவு? அது வந்து 3333. இதை எடுத்துப்போம். அப்போ ஒரு நாள் எனக்கு கிரெடிட் சேல்ஸ் எவ்வளவு ஆகுது? 3333. ஓகேவா? நம்ம இந்த எக்ஸாம்பிள்ல ஆவரேஜ் சேல்ஸ் எவ்வளவு எடுத்தோம்? த்ரூ அவுட் தி இயர் என்னுடைய பிசினஸ்ல 1.5 lakhs என்னது இருக்குது? ஆவரேஜ் டெட்டாஸ். ஆவரேஜ்னா எப்ப பார்த்தாலுமே டெட்டாஸ் வந்து 1.5 lakhs இருக்குது. அப்போ
என்னுடைய ஸ்பீட் ஆஃப் கலெக்ஷன் எப்படி இருக்குன்னா அந்த ஃபார்முலால போடுவோம் 1.5 lakhs which is my average accounts receivable divided by average daily credit sales எவ்வளவு 3333 அப்ப 1,50,000 divided by 3333 எவ்வளவு it's 45 days புரிஞ்சுதா அப்படின்னு என்ன அர்த்தம் எனக்கு இருக்கக்கூடிய ஆவரேஜ் ரிசீவபிள கலெக்ட் பண்றதுக்கு எனக்கு எவ்வளவு நாள் ஆகுது 45 டேஸ் ஆகுது புரிஞ்சுதா அதான் என்னது இந்த ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட் the formula is average accounts receivable divided by average daily credit sales so daily credit sales 3333ன்னா ஆவரேஜா என் பிசினஸ்ல 1.5 lakhs கிரெடிட் சேல்ஸ் இருக்குன்னா எனக்கு எவ்வளவு நாள் ஆகுது ஆவரேஜா கலெக்ட் பண்றதுக்கு ஒரு சேல்ஸையும் கலெக்ட் பண்றதுக்கு 45 நாள் ஆகுது அதாவது இப்போ 3333ன்னு ஒரு கிரெடிட்டார்ஸ் இன்னைக்கு உருவாகுறான்னா அவன் எனக்கு கன்வெர்ட் ஆகி கேஷ் ஆகுறது என்னைக்கு 45 நாள் தாண்டி புரிஞ்சுதா ஸோ அதுதான் இந்த கலெக்ஷன் பீரியட் ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியடோட ஃபார்முலா ஓகே ஸோ இந்த ஃபார்முலா எதுக்காக கண்டுபிடிக்கிறது அப்படின்னா சிம்பிள் இந்த ஃபார்முலா ஷோஸ் த லிபரல் அதாவது கிரெடிட் டேர்ம்ஸ் நம்ம கஸ்டமர்ஸோட எப்படி வச்சிருக்கோம் இப்போ ரொம்ப லிபரலா வச்சிருக்கோம்னா என்ன அர்த்தம் அவன் எப்போ வேணா தருவோம் நம்ம கேட்கவே மாட்டோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் கூட டிலே ஆகும்போது நம்ம ரேஷியோ குறையும் ஸோ லோ ரேஷியோ ரிஃப்ளெக்ட்ஸ் லிபரல் கிரெடிட் டேர்ம்ஸ் while ஹை ரேஷியோ ரிஃப்ளெக்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் ஆர் மேட் ரேபிட்லி சீக்கிரமா கலெக்ஷன் ஆகும் ஓகேவா அதே மாதிரி ஆவரேஜ் அக்கௌண்ட்ஸ் கலெக்ஷன் பீரியட் மெஷர்ஸ் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் டேஸ் இட் டேக்ஸ் டு கலெக்ட் த அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிளா ஆவரேஜா எவ்வளவு நாள் தாண்டி நம்ம கலெக்ட் பண்றோம் அதுதான் என்னது ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட் ஓகேவா ஸோ debtors turnover ratio measures the efficiency with which management is managing its accounts receivable and it throws light on the collection and credit policies of the நம்ம எவ்வளவு தூரம் கிரெடிட் பாலிசிஸை நல்லா வச்சிருக்கோம் அப்படிங்கிறத இந்த டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ சொல்லக்கூடியது ஓகேவா ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா டெட்டாஸ் டர்ன் ஓவர் ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஓகே ஸோ இதே மாதிரி வரக்கூடியதான் என்னது பேயபிள் டர்ன் ஓவர் ரேஷியோ அப்படியே ஆப்போசிட் நம்ம மேனுஃபேக்சர் பண்றதுக்கு ரா மெட்டீரியல்ஸ் வாங்கி இருக்கும் அந்த ரா மெட்டீரியல்ஸுக்கு ஒரு கிரெடிட் கேட்டிருக்கும் அப்பதானே இது கிரெடிட் பர்ச்சேஸ் அப்ப இந்த கிரெடிட் பர்ச்சேஸை எத்தனை நாள் தாண்டி நம்ம பே பண்றோம் அதான் ஆவரேஜ் பேமெண்ட் பீரியட் இல்லது இந்த பர்ச்சேஸ் எவ்வளவு இந்த கிரெடிட்டாஸா நிக்குது அதான் என்னது பேயபிள் டர்ன் ஓவர் ரேஷியோ ஸோ அதுலயும் சேம் இதுல என்ன எடுக்கணும் அப்படின்னா ஆனுவல் நெட் கிரெடிட் பர்ச்சேஸ் ஒரு வருஷத்துக்கு கிரெடிட்ல எவ்வளவு பர்ச்சேஸ் பண்றோம் டிவைடட் பை ஆவரேஜ் அக்கௌண்ட்ஸ் பேயபிள் ஒரு வருஷத்துல ஆவரேஜா எவ்வளவு பேயபிள் நிக்குது அது பார்க்கும்போது நமக்கு ரேஷியோ கிடைக்கும் ரேஷியோ ஜாஸ்தியா இருக்குன்னா நம்ம ஸ்பீடா செட்டில் பண்றோம்னு அர்த்தம் ரேஷியோ கம்மியா இருக்குன்னா நம்ம ரொம்ப ஸ்லோவா பே பண்றோம்னு அர்த்தம் ஓகேவா அதே மாதிரி தான் இந்த ஆவரேஜ் பேமெண்ட் பீரியட் ஆவரேஜ் அக்கௌண்ட்ஸ் பேபிள் டிவைடட் பை டெய்லி கிரெடிட் பர்ச்சேஸ் ஓகே தானே ஆவரேஜ் அக்கௌண்ட்ஸ் பேபிள்னா opening plus closing divided by 2 ஓகேவா so interpretation same as debtors it measures how fast a company makes payment to its creditors okay so low creditors turnover ratio reflects liberal credit policy granted by supplier high ratio shows that accounts are settled rapidly high ratio இருந்ததுன்னா சீக்கிரமா நம்ம என்னது அந்த பேமெண்ட்டை செட்டில் பண்றோம்னு அர்த்தம் ஓகேவா the firm can compare what credit period it receives from the supplier versus what it offers to the customers ஆமா நம்ம இந்த டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோவும் இந்த பேயபிள் டர்ன் ஓவர் ரேஷியோ கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன தெரியும் நம்ம பேயபிள் அதாவது நம்ம ஒரு கிரெடிட் பர்ச்சேஸ்க்கு எவ்வளவு கிரெடிட் பீரியட் எடுக்கிறோம் அண்ட் நம்மளுடைய கஸ்டமர்ஸ் எவ்வளவு கிரெடிட் பீரியட்ல கொடுக்குறோங்கிறத கம்பேர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் ஓகேவா ஸோ இதுதான் இதுல வரக்கூடிய ரேஷியோஸ் அதாவது டர்ன் ஓவர் ரேஷியோல வரக்கூடிய ரேஷியோஸ் டர்ன் ஓவர் ரேஷியோஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் turnover to assets பார்த்தோம் turnover to fixed asset turnover to net assets turnover to current asset turnover to working capital இந்த working capitalல 3 ரேஷியோ inventory receivable payable ஓகேவா ஸோ இது இவ்வளோ நம்ம பார்ட் 1ல பார்ப்போம் பார்ட் 2 ஆஃப் த வீடியோல we will see என்னது profitability ratio and the sums in ratio analysis ஓகேவா ஸோ I hope you understand this video and you get the concepts of all the
ratios. Prepare well for your May 2025 exams. All the best, my dear students. Thank you.